காசா கிராண்ட் மற்றும் நேச்சுரல்ஸ் வழங்கும் கல்யாண மாலை ஸ்பெஷல் த்ரோபேக் பேச்சரங்கம். சாதனை பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அழகெனப்படுவது முதலில் நாம் சாதனை பெண்ணாக கௌரவிக்க இருப்பது திருமதி ஹேமலதா அண்ணாமலை அவர்களை. தொழிற்புரட்சி பெண் அவர்கள். அவருடைய சின்ன ஏவி ப்ளீஸ். கல்யாண மாலை செலிப்ரேட்டிங் உமன்ஹுட். திருமதி ஹேமலதா அண்ணாமலை இந்தியாவின் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் புரட்சி பெண். ஆம்பியர் வாகனங்களின் ஆச்சரியமூட்டும் வளர்ச்சிக்கு காரணமானவர். இந்தியாவில் மின்சார வாகன புரட்சியை முன்னெடுத்த முதல் பெண்மணி. பொது நிலையினருக்கு மட்டுமின்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான மின்சார சைக்கிள்கள், ஸ்கூட்டர்கள், 3 சக்கர வண்டிகள் மற்றும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மின்சார வாகனங்களின் வருகைக்கு காரணமானவர். தன்னம்பிக்கையோடு தன்னிகரில்லா உழைப்பால் தான் சார்ந்த நிறுவனத்தை 10 ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் நிறுவனமாக மாற்றிக் காட்டியவர். நடுத்தர மக்களின் வாகனச் செலவு இவரது வரவால் சேமிப்பாக மாறியிருக்கிறது. தமிழ் மீது தனி பிரியம் கொண்ட இவரின் தடைகளை தகர்த்து புத்தகம், தொழில் முனைவோருக்கான புதிய ஏற்பாடு. ஆட்டோமொபைல் செக்டர் மட்டுமல்லாது வேளாண் துறையிலும் அவர் கொண்ட வேட்கையால் கிரீன் காலர் அக்ரிடெக் சொல்யூஷன்ஸ் என்கிற நிறுவனத்தின் கோ-ஃபவுண்டராக திகழ்கிறார். சிறந்த தொழில் முனைவோருக்கான பல விருதுகளை பெற்று புதிய தலைமுறையினரின் முன்னோடியாக திகழும் ஹேமலதா அண்ணாமலை மென்மேலும் சாதனைகள் படைக்க இந்த தருணத்தில் இனிதே வாழ்த்துகிறோம். பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் திருமதி ஹேமலதா அண்ணாமலை அவர்களை பாராட்டி கௌரவிப்பதில் கல்யாண மாலையும் நேச்சுரல்ஸும் பெருமிதம் கொள்கிறது. ஹேமலதா அண்ணாமலை அவர்களை கௌரவப்படுத்தும்படி CKK அவர்களையும் வீணா அவர்களையும் திரு மோகன் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக திருமதி அனிதா குப்புசுவாமி. தமிழ் பெண்களின் அடையாளமாக திகழும் வட இந்திய பெண். இந்தியா ஒரே கலாச்சாரத்தில் கோர்க்கப்பட்டது என்பதை நமக்கு பறைசாற்றுபவர் அனிதா குப்புசுவாமி அவர்களுடைய ஏவி. கல்யாண மாலை செலிப்ரேட்டிங் உமன்ஹுட். திருமதி அனிதா குப்புசாமி அழகான குரலின் அற்புத வடிவம். நாடே போற்றும் நாட்டுப்புற பாடகர், இசை உலகம் போற்றும் கர்நாடக இசைக்கலைஞர். காதல் கணவர் புஷ்பவனம் குப்புசாமியுடன் இணைந்து கிராமிய பாடல்களை எழுதியும் பாடியும் வருபவர். தமிழ் நாட்டுப்புற பாடல்களை அகிலமே வியந்து பாராட்டும் வண்ணம் அயல் நாடுகளிலும் இந்தியாவிலும் 3000க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். கைதட்டி மகிழ்வதற்கு மட்டுமல்ல, கச்சேரிகள் மிகச்சிறந்த கருத்துக்களை கடத்துவதற்கும் தான் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் தனது இசை நிகழ்ச்சிகளில் வேளாண்மை, பெண் கல்வி முக்கியத்துவத்தையும், புகைப்பிடித்தல், மது அருந்துதல் கூடாது என்கிற கருத்துக்களையும், தாய்ப்பால் பற்றிய சமூக விழிப்புணர்வையும் பாடல்கள் மூலம் பாடம் நடத்துகிறார். எண்ணற்ற கிராமிய இசை விருதுகள், தமிழ் இசை விருதுகள், ஆன்மீக ஆல்பம்களுக்கான விருதுகளையும் அள்ளியிருப்பவர். நாட்டுப்புற கலைகளின் நாதத்தை நமக்கும் அடுத்து வரும் தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கும் நல்லிசை நாயகி திருமதி அனிதா குப்புசாமி. பெண் குலத்திற்கே பெருமை சேர்க்கும் பேராற்றல் என்றால் அது மிகையாகாது. பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் திருமதி அனிதா குப்புசாமி அவர்களை பாராட்டி கௌரவிப்பதில் கல்யாண மாலையும் நேச்சுரல்ஸும் பெருமிதம் கொள்கிறது. அனிதா குப்புசுவாமி அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு USPன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தா, அவர்கள் இருவருமே, அவரும் அவருடைய கணவரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவர்கள்.
அதே போல் அவர்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பகிர்ந்துனவங்க. அந்த மாதிரி எந்த தம்பதி இருக்காங்க அப்படின்னு நாங்கள் யோசித்த பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்குமே உடனடியாக நினைவிற்கு வரக்கூடியது என்பது மஃபாய் திரு பாண்டியராஜன் அவர்களும் லதா பாண்டியராஜன் அவர்களும் தான். அவர்கள் இருவரையும் மிகப்பெரிய கரவொலியோடு மேடைக்கு அழைத்து அவர்கள் அனிதா குப்புசுவாமி அவர்களை பாராட்டுகின்றார்கள். தொடர்ந்து பாண்டியராஜன் அவர்கள் ஒரு வார்த்தை. அடுத்தது நாம் போற்ற இருக்கும் பெண்மணி திருமதி விசாகா ஹரி அவர்கள். விடாப்புடியாக நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றி கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்தி கொண்டிருக்கும் விசாகா ஹரி அவர்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பெருமை. அவரை பற்றிய ஏவி. கல்யாண மாலை செலிப்ரேட்டிங் உமன்ஹுட். ஸ்ரீமதி விசாகா ஹரி தனது இசை ஞானத்தாலும் கதை சொல்லும் நேர்த்தியினாலும் நம்மை இறைவனுக்கு அருகில் அழைத்துச் செல்லும் வல்லமை மிக்கவர். கர்நாடக வயலின் இசைக்கலைஞரான பத்ம விபூஷன் ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்களின் சிஷ்யை பரனூர் ஸ்ரீகிருஷ்ண பிரேமி சுவாமிகளிடம் இருந்தும் அவரது மகனும் தனது கணவருமான ஹரியிடம் இருந்தும் ஹரிகதா கலையை கற்றுக்கொண்டவர். கதாகாலட்சேபம் எனும் இறைக்கதை சொல்லும் பழங்கலையில் பாண்டித்தியம் பெற்றவர். கோவில்களில் தரிசனம் செய்யும் போது நம் கண்களால் எப்படி பகவானை காண்கிறோமோ அதே போன்று இவரது ஹரிகதா கேட்கும் போது தனது இசையாலும் பாடலாலும் இறை தரிசனத்தை நம் மனக்கண்ணில் காட்டுபவர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என பன்மொழி புலமை மிக்க இவரது ஹரிகதா நிகழ்ச்சிகள் பார்ப்போரை பரவசப்படுத்தும். பக்தர்களுக்கு மட்டுமின்றி அடுத்த தலைமுறைக்காகவும் இவர் நடத்தும் ஹரிகதா நிகழ்வுகள் போற்றுதலுக்குரியது. இவரது திறமைக்கு 2012ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாடமி விருது, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இவரது இசை குரு லால்குடி ஜெயராமனின் கைகளிலிருந்து வசந்த சிரேஷ்டா மற்றும் உமன் ஃபார் எக்ஸலன்ஸ் விருதும் பெற்றுள்ளார். இவரது இசை பயணம் இறைவன் அருளாசியுடன் இமயம் தொட வாழ்த்துகிறோம். பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்களை பாராட்டி கௌரவிப்பதில் கல்யாண மாலையும் நேச்சுரல்ஸும் பெருமிதம் கொள்கிறது. திருமதி விசாகா ஹரியை பாராட்டுவதற்கு யார் வந்தால் சரியாக இருக்கும்? ஒரு கல்வி பணியை செய்து கொண்டிருக்கும் வேல்ஸ் யூனிவர்சிட்டியின் சான்சலர் திரு ஐசரி கணேஷ் அவர்களையும் அவரது துணைவியாரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் இருவரும் தான் கலாச்சாரத்தை பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நிறைய நிகழ்ச்சிகளை அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்கங்கிறத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் போன அன்னைக்கு கூட ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த வகையில் அவர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தது நாம் கௌரவப்படுத்த இருப்பவர் உலக புகழ்பெற்ற திருமதி அருணா சாய்ராம் அவர்கள். இந்திய பெண்களின் அடையாளம். எத்தனை பெரிய உயரத்திற்கு சென்றாலும் இயல்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என நம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் இசை உலகின் அரசி. அவர் பற்றிய சின்ன ஏவி. கல்யாண மாலை பிரசன்ட் செலிப்ரேட்டிங் உமன்ஹுட். பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் இறை சக்தியே ரசித்து போற்றும் கர்நாடக சங்கீதத்தின் காட்சி வடிவம். தனது 8 வயது பால பருவத்திலேயே பாடலிசை போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றவர்.
14 வயதில் தனது முதல் முழு நீள தனி இசை நிகழ்ச்சியை உள்ளூர் விழாவில் நிகழ்த்தியவர். 21 வயதில் சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற வருடாந்திர மாநாட்டில் சிறந்த இளம் இசைக்கலைஞர் விருதை வென்றவர். தென்னிந்திய கர்நாடக சங்கீதத்தில் மட்டுமல்லாது வட இந்திய ஹிந்துஸ்தானி இசையிலும் ஈடுபாடு கொண்டு தனக்கென தனி பாணியில் முத்திரை பதித்தவர். தமிழ் ரசிகர்களுக்கு அபங் என்னும் பக்தி ரசத்தை அறிமுகப்படுத்தியவர் என்றால் மிகையாகாது. கலைமாமணி, சங்கீத சூடாமணி, பத்மஸ்ரீ, அமெரிக்க காங்கிரஸ் பிரகடன விருது, சங்கீத கலாசாரதி, சங்கீத கலாநிதி, பிரெஞ்சு அரசாங்கத்தால் ஷெவாலியே விருது போன்ற எண்ணற்ற இந்திய மற்றும் சர்வதேச விருதுகள் பெற்றவர். இந்திய அரசாங்கத்தால் சங்கீத நாடக அகாடமியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் அவர்கள் லண்டனில் உள்ள BBC இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதல் கர்நாடக இசைக்கலைஞர். இஸ்ரேலின் அவுத் திருவிழாவில் பாடிய முதல் கர்நாடக இசைக்கலைஞரும் இவரே. இவரது இசைக் கச்சேரிகள் வழக்கமான பாணியிலிருந்து மாறுபட்டு அருணா பாணி என சொல்லும் அளவிற்கு தன்னிகரில்லா குரல் வளத்தோடும் கலை நேர்த்தியோடும் கேட்போரின் மனநிலையை ஒன்றிணைக்கும் விதமாகவும் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு புதுமையோடும் வடிவமைக்கப்படுவது இவரது தனிப்பட்ட திறமை. பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் அவர்களை பாராட்டி கௌரவிப்பதில் கல்யாணமாலை பெருமிதம் கொள்கிறது. மிகப்பெரிய பெருமையாக இருக்கின்றது. அவர்கள் வாழும் காலங்களில் நாமும் வாழ்கின்றோம் என்பதே எங்களுக்கு எல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. அவருக்கு இந்த நேரத்தில் வணக்கங்களை கூறிக்கொண்டு அவரை வாழ்த்துவதற்காக திரு கே கோவிந்தராஜன் அவர்களையும் திருமதி ராதிகா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஐடி துறையை சார்ந்த லட்சோபிலட்சம் இந்தியர்களுக்கு நன்றாக தெரியும் கேஜிஆர் என்று சொன்னால். இன்றைக்கு பார்ட்னர் குளோபல் ஹெட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இன்டெலெக்ட் டிசைன் அரேனா லிமிடெட் கல்யாண மாலைக்காக வந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கின்றேன். தொடர்ந்து அவர் அருணா சாய்ராம் அவர்களுக்கு மரியாதை செய்வார். அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற இருப்பவர் திருமதி சிவசங்கரி அவர்கள். எங்கள் இளமை காலங்களில் நாங்கள் அண்ணாந்து பார்த்தவர். அவரை பற்றிய ஒரு ஏவி. கல்யாணமாலை பிரசன்ட் செலிப்ரேட்டிங் உமன்ஹுட். திருமதி சிவசங்கரி எழுத்துலகின் சிகரம். இதயத்தினுள் நுழைந்து நமது ஆன்மாவை அசைக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர். சமூக பொறுப்புடன் கூடிய நாவல்கள், சிந்தனையை தூண்டும் சிறுகதைகள், உலகை நாமே சுற்றி வருகின்ற உணர்வை ஏற்படுத்தும் பயணக் கட்டுரைகள், இப்படி தமிழின் தலை சிறந்த அனைத்து பத்திரிகைகளிலும் எழுதி குவித்தவர். 45 நாவல்கள், 36 குறு நாவல்கள், 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 15 பயணக் கட்டுரைகள், 7 கட்டுரை தொகுப்புகள். அப்பப்பா, இவரது இலக்கிய பயணம் விரிந்து கொண்டே செல்கிறது. கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் விருது, பாரதியார் விருது, தமிழக அரசின் சிறந்த எழுத்தாளர் விருது, இந்திய நாட்டின் உயரிய இலக்கிய விருதுகளில் ஒன்றான சரஸ்வதி சம்மான் விருது, கனடாவின் இலக்கிய தோட்டம் விஷன் ஆஃப் இந்தியா லிட்ரேச்சர் விருது என எண்ணற்ற விருதுகளை அள்ளி குவித்தவர். மேலும் இந்த ஆண்டின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான விஸ்வம்பரா அவார்டு 2024 இவர் வசமாகிறது. தனது எழுத்திலும் பேச்சிலும் செயலிலும் பெண்கள் மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் சமூக சிந்தனையாளர். இவரது புகழ்பெற்ற படைப்புகள் திரைப்படங்களாகவும் சின்னத்திரை தொடர்களாகவும் உருவாக்கம் பெற்றுள்ளன.
பெண்மையை போற்றுவோம் நிகழ்ச்சியில் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் கல்யாண மாலை பெருமிதம் கொள்கிறது. திருமதி சிவசங்கரி அவர்களை பாராட்ட திரு எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள், சேர்மன் எமிரேட்டஸ் CUB ஃபவுண்டேஷன். சிட்டி யூனியன் பேங்க் என்பது தமிழ்நாட்டில் பிறந்த அந்த வங்கி இன்று உலகளாவிய ஒரு பாரம்பரியத்தை பெற்றிருக்கிறது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. கல்யாண மாலை பேச்சரங்கத்திற்கு என்று லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த தலைப்புகள், பேசப்படும் விஷயங்கள், பேசுபவர்களின் உலகளாவிய ஞானம். அப்பேற்பட்ட அத்தனை பேச்சாளர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழகெனப்படுவது என்பதுதான் இன்றைய தலைப்பு. தமிழர்கள் தன்னுடைய கடவுளையே அழகனாகத்தான் வழிபடுகின்றோம். முருகன் தான் நம்முடைய கடவுள். முருகு என்றாலே அழகுதான். அப்படி இறைவனையே அழகனாக வழிபடும் ஒரு சமூகம்தான் நம்முடைய தமிழ் சமூகம். அந்த அளவு அழகுக்கு முக்கியத்துவம் தருவதுதான் நம்முடைய பாரம்பரியம். கவிஞர்கள் காண்பதையெல்லாம் அழகாக கண்டார்கள், கண்டதையெல்லாம் எழுதியும் வைத்தார்கள். தமிழுக்கு இலக்கணம் சொன்னவர்கள் தமிழர்கள். கல்விக்கு அழகு கசடர மொழிதல், செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல், மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல், உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டுதல், அறிவோர்க்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல். அப்படிங்கிறது அதிவீரராம பாண்டியன் அப்படிங்கிறவர் எழுதிய வெற்றி வேர்க்கைங்கிற நூலில் இருக்குது. இதையெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழ் சமூகம் எழுதி வைத்திருக்கிறது. கம்பன் அழியா அழகை பற்றி எழுதியிருக்கிறான். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விதி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அதாவது ராமரின் அழகு அப்படிங்கிறது அழியாத அழகு என்று பாடியவன் கம்பன். ராமனினுடைய வழிபாடுங்கிறது நமக்கு ஏதோ புதுசுன்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை, கம்பன் அப்படியே உருகி உருகி பாடியிருக்கிறார் ராமரை பற்றி. அப்படி அழகு என்பதை போற்றிய சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். அழகு பற்றி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு எண்ணம் இருக்கலாம், பார்வை இருக்கலாம். ஆனால் அழகுங்கிற உணர்வு ஒன்று தான். மழலையில் இன்பம் காண்பவர்கள் இருக்கிறார்கள். பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குன்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. மனைவியை பார்த்தா அழகாக இருக்குன்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. பாட்டியை பார்த்தாலும் அழகாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பார்வை மாறுபடுமே தவிர அழகு என்பது ஒரு உணர்ச்சி. அப்படி என்றால் இந்த அழகான பெண்கள், மிகப்பெரிய சாதனையை புரிந்த அழகான பெண்கள், அவர்களினுடைய பார்வையில் அழகு என்பது என்ன என்பதுதான் இன்றைய நம்முடைய பேச்சரங்கத்தின் கரு. எல்லோரும் மிகச்சிறப்பான சாதனையை செய்தவர்கள் மாத்திரமல்ல, அதை தன்னுடைய கருத்துக்களால் வெளியில் சொல்லக்கூடிய திறம் படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு நம்மிடையே அமர்ந்திருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக திருமதி ஹேமா அண்ணாமலை அவர்கள். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து திருச்செங்கோடு அப்படிங்கிற அந்த ஊரில் பிறந்து முதல் தலைமுறை இன்ஜினியராகி கணவனின் பேர் ஆற்றலை பார்த்து வியந்து நாமும் தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெண்மணி அவர். ஹேமா அண்ணாமலை வானத்தை வசப்படுத்தியவர். அழகெனப்படுவது வானத்தை வசப்படுத்துவதே என்று பேச வருகிறார். மிஸ்டர் மோகன், மீரா ரொம்ப சிறப்பாக கல்யாண வேலையை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஆர்கனைசேஷன் மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். வானத்தை வசப்படுவது எப்படி தொழிலில், அதுதான் டாப்பிக்கு. வானத்தை வசப்படுறது ஒரு தொழிலில் சாமானியமான காரியம் இல்லை, பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில். சவால்கள் நிறையா இருந்தால் கூட ஒரு நல்ல எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் எந்த வாழ்க்கையில் எது பண்ணாலும் அன்பான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், பண்பான குடும்பம் இருந்தால் தான் பேஸ். தட் இஸ் த ஃபவுண்டேஷன். அது நான் நெகோஷியபிள். இதை கேட்டால்
என் கணவர் சொன்னார், நீ தான் சிஇஓ, நீ தான் அடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணுறதுன்னா மல்டிபிள் டெக்னாலஜி, பேட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கண்ட்ரோலர், சார்ஜர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மோட்டார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மல்டிபிள் டெக்னாலஜி இருக்கிற ப்ராடக்ட்டை போட்டு பண்ணுறது சாமானியமான காரியம் கிடையாது. நான் படித்ததோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இல்லை பண்ண முடியும், டோன்ட் வரி, பிகாஸ் இன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் 80% வந்து சாஃப்ட்வேர் தான், மற்றதான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னார். விச் இஸ் ட்ரூ. இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர் மூலமாக இயங்குது. ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். பட் நான் எதுக்கு வந்து இந்த மகிழ்ச்சியான குடும்பம் ரொம்ப முக்கியம் சொல்கிறதுனா, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு, கோ கெட்டர், எமோஷன்ஸ்லாம் ஐ டோன்ட் கேர், அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் யூஆர் இன் டு த ப்ராஜெக்ட். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது குடும்பத்தில். என் கணவர் நீ லீட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. பட் நிறைய டிஸ்கம்ஃபர்ட். ஏன்னா நாங்கள் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் பீப்புள் இன் திங்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், ரைட்? ஏன்னா திங்க் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கிறப்ப எக்ஸிக்யூஷன் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குன்னு பார்த்துருங்க. அப்போ என் மகள்கள் சொன்னாங்க, அம்மா அப்பா நீங்கள் ஆம்பியர்லாம் ஒன்றா பண்ணிட்டீங்க, அடுத்து எந்த வெஞ்சர் பண்ணாலும் இங்கே தனித்தனியாக தான் பண்ணணும், ரைட்? யூ கேன் பி ஷேர் ஹோல்டர்ஸ் பட் நாட் டைரக்டர்ஸ், ஓகே? டோன்ட் டேக் எனி பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வைஸாக இருந்தது. மகள்கள்கிட்டயே அந்த அட்வைஸ் வந்தது. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும், டிப்ரெஷன் போவாங்க, ஆங்ஸைட்டி போவாங்க, தே வில் டேக் பில்ஸ், தே வில் ஸ்பாயில் தேர் ஹெல்த். ஸோ அந்த மாதிரி இல்லாத என்னோட மகள்களே எங்களுக்கு குருவானாங்க. அதனால் வாழ்க்கையை நாங்கள் மீட்டு அதில் வந்து நாங்கள் வந்து அதில் ஒரு ஜெயிச்சு வந்தது பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ ஒரு அன்பான குடும்பம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் என்னோட அனுபவத்தில் நான் உணர்ந்தது. அதனால் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸோ கொஞ்சம் கிவன் பண்ணுறது தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை பேஸாக வச்சுட்டு ப்ரொஃபஷனலில் சில சேலஞ்சஸ், என்ன சேலஞ்சஸ் பார்த்தேன்னு நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதுக்கு 3 ஸ்டேஜ் தான்: வயபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி. எல்லோரும் ஒரு ப்ராடக்ட் வந்து டாப் டவுனாக பண்ணுவாங்க, நாங்கள் பாட்டம் அப்பாக பண்ணோம். வாய் பாட்டம் அப்? பிகாஸ் நாங்கள் போய் ரிசர்ச் பண்ணுறப்ப மின் வாகனங்கள் வந்து ஒன்லி கிராமத்தில் தான் நீட் இருக்குது. சிட்டி பீப்புள் வில் எனி ஹவ் மேனேஜ். கிராமத்தில் யார் வாங்க போகிறாங்க? பூ கட்டுறவங்க, இளநீ விற்கிறவங்க, டீ போட்டு கொடுக்குறவங்க, இவங்களுக்குலாம் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாதுங்க கிராமத்தில். நாங்கள் அதுக்காக ஸ்கூட்டர் டிசைன் பண்ணோம். அந்த டிசைன் பண்ணுறப்ப எங்களுக்கு நிறையா இன்புட்ஸ் கிடச்சிது. இதுதான் வந்து எங்களோட பேஸ். செகண்ட் இது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வி லிமிட்டட் அவர் டெமோகிராஃபி. 300 கிலோமீட்டருக்குள்ளே தான் செல் பண்ணுவோம், அதுக்கு மேலே செல் பண்ண மாட்டோம். ஃபேக்ட்ரி கோயம்புத்தூர், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட், 300 கிலோமீட்டர். வாய்? ஏன்னா எங்களோட குவாலிட்டி, எங்களோட சிஸ்டம்ஸ், ப்ராசஸ் எல்லாமே அப்போ தான் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு லேசர் ஷார்ப் ஃபோக்கஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணதுனால தான் எங்கள் கம்பெனியை வந்து 2020 வந்து ஒரு பெரிய நிறுவனம் வாங்குச்சு. நாங்கள் வந்து அந்த கம்பெனியை கொடுத்தோம். பட் அது வந்து ஹாப்பி நியூஸ். பட் அதுக்குள்ளே நடந்த சிக்கல்களில் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் சொல்லலான் இருக்கேன். 2012-13 கவர்மெண்ட் சடனாக வந்து 300 வண்டி பண்ணிகிட்ருக்கோம், மானியத்தை கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டேஜ். பிகாஸ் 45 lakhs per month ரன் ரேட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு. ஐ ஹாவ் டு பிரிங் இட் டவுன். 15 லட்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் கம்பெனி காப்பாற்ற முடியும். அந்த மாதிரி டிஃபிகல்ட் ஸ்டேஜில் வந்து வி டுக் இட் அப். ஒரு தடவை வீட்டில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கேன், ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தீபாவளி வருது, போனஸ் கொடுக்கணும், என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கப்ப அசிஸ்டன்ட் சொன்னாங்க, 10 பேர் உங்களை பார்க்க வரணும்னு சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னு போய் கேட்டப்ப குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. அதில் சித்ரான்னு ஒருத்தர் அம்மா இருக்காங்க, அந்த மாதிரி சூலூர்லேருந்து வராங்க, கோயம்புத்தூரில். இப்படி பார்த்தாங்க மேலேயும் கீழேயும். மேடம் உங்களுக்கு என்ன மேடம் ப்ராப்ளம்? நீங்கள் போய் ஆர்டர் கொண்டு வாங்க, 24/7 நாங்கள் ஒர்க் பண்ணி நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கர் அப்படி சொல்கிறதுனா நினச்சி பாருங்கள். எனக்கு அந்த நைட்டு ஒரு 3 நாள் தூங்க முடியல. பிகாஸ் ஹியர் ஆர் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் மீ, ஹூ ட்ரஸ்ட் மை லீடர்ஷிப், ஹூ வாண்ட்ஸ் மீ டு சக்சீட் நோ மேட்டர் வாட். அதே நோக்கத்தோடு நான் மிஸ்டர் ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு இமெயில் போட்டேன். ஐ டோன்ட் நோ ஹிம். இந்த மாதிரி சார் நான் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் கோயம்புத்தூருக்கு ஈஷாக்கு போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். சார் நீங்கள் ஈஷாக்கு வரீங்க, ஏர்போர்ட்லேருந்து ஈஷாக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். எனக்கு உங்கள் காரில் 10 நிமிஷம் உட்காந்து என்னோடய கதையை சொல்லிடுறேன், நீங்கள் எனக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கணும்னு கேட்டேன் நான். அவர் வந்து என்னோடய ப்ராடக்ட்லாம் பார்த்து என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். சிவி சார் சொன்ன மாதிரி கண்ணை தான் பார்த்தாரு, என்னோடய கண்ணையே பார்த்து பேசினார் அவர். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சது தே ஆர் ஜஸ்ட் லுக் ஃபார் சம்திங் இந்த ஆண்டர்ப்ரனர், ரைட்? ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. ஸோ அவர் பார்த்துட்டு மை டீம் வில் கம் பேக் டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு செக்கு கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படியே சிலிர்த்து போயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்பிக்கை, உங்களுக்கு பிரச்சனை இருக்கப்ப நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களால் பண்ண முடியும். உங்கள் ஃபேக்ட்ரியில் 50 பேர் வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவன் உறுதுணையாக உங்களுக்கு கைட் பண்ணுவான்ற ஒரு உற்சாகம் எல்லாமே வந்து எங்கள் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் மூலமாக எனக்கு கிடச்சி, அவரோட ஆசீர்வாதம் கிடச்சி நான் கம்பெனியை பில்ட் பண்ணோம்.
அதுக்கப்புறம் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் இன்ஃபோசிஸ் அவரும் 3 தடவை இன்வெஸ்ட் பண்ணி அவரும் எங்களை கைட் பண்ணார். அப்போ தான் கேஷ் ஃப்ளோ டிஃபிகல்ட்லேருந்து வெளியே வந்தோம். ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரன் பண்ணுறது அவ்வளோ சாமானியமான வேலை கிடையாது. ஸோ அப்படி ஜெயிச்சு வந்து நிறைய சேலஞ்சஸ் பார்த்தோம். இந்த சவால்கள்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம். பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான மைண்ட் செட் இருக்கிறப்ப நானும் இதுதான் அனிதாவும் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் யோகா வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டேன். நான் மார்னிங் 5 to 8 இஸ் மீ டைம். அந்த டைமில் நான் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு உத்வேகம் அது. ஏன்னா வந்து நிறைய இட் கேவ் மீ லாட் ஆஃப் கிளாரிட்டி. சாப்பாடு கம்மியாச்சு, தூக்கம் கம்மியாச்சு, அதாவது 16 மணி நேரம் நல்ல சிக்னிஃபிகண்ட் அவேர்னஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சது. அதுதான் வந்து யோகத்தை கையடக்கப்படுத்துது. அது வந்து பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. பர்சனலாக ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து வெரி காம்ப்ளிகேட்டட் அந்த காலத்தில், ரைட், த ஏர்லி ஸ்டேஜஸ். அதில் வந்து நிறையா வேல்யூ ஆட் பண்ண நிறைய மென்டர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. அந்த வழிகாட்டியில் 2 பேர் மட்டும் பேரை மட்டும் சொல்லலான் இருக்கேன். ப்ரொஃபஸர் ஹங் சங் சியே சிங்கப்பூரில் எனக்கு டிஸ்ட்ரப்டிவ் இன்னோவேஷனா என்ன, ஒய் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இஸ் அன் இ-பைக், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவர். செகண்ட் என்னோட மென்டர் லைஃப் கோச் மிஸ்டர் சுதீப் நந்தி. இவங்களாம் என்னை செதுக்குனாங்க, ரைட்டா. இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ரீட்டைனர் ஃபீலாம் கொடுத்து கேட்கல. ஏன்னா தே டோல் வெரி கிளியர். ரட்டன் டாட்டாவும் தான் சொன்னார். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மீடியாவில் ப்ரெஸ்ஸில் இன்டர்வியூ பண்ணுறப்ப நோ மீடியாவுக்கு நம்ப முடியல, எப்படி ரட்டன் டாட்டா போய் இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நோ ஷீ இஸ் வெரி டிட்டர்மெண்ட், ஷீ வில் சக்சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டாஸ்மெண்ட் கொடுத்தாரு. அந்த என்டாஸ்மெண்ட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 40 கோடி மக்கள் உடனே எங்களோட ப்ராடக்டை பார்த்துட்டாங்க. ஒரு பிராண்டு பில்ட் பண்ணுறப்ப ஒரு 50 crore பீப்புள் வந்து உங்களை பார்க்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம், ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சமாக வளர்ந்து வந்து நிறையா போராட்டங்களை ஜெயிச்சு வந்தோம். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டேக்கன், பொறுப்பு எடுத்துக்கொள்ளப்படுவது கொடுக்கப்படுவது அல்ல. ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கன் நாட் கிவன், ரைட்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன எனக்கு கல்யாண மாலையில் வரப்போ யூ கேன் சி எவ்ரிபடி ஃபினான்ஸ் மேனேஜர் வந்து என்னை பிக்கப் பண்ணுறாரு, பேசுகிறாரு, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாரு. ஹீஸ் ஃபினான்ஸ் மேனேஜர், வை ஷுட் ஹீ கம் அண்ட் டேக் கேர் ஆஃப் மீ? அந்தளவுக்கு மீரா வந்து ஆர்கனைசேஷன் அப்படியே செவ்வனமாக க்ரியேட் பண்ணிருக்காங்க. எவ்ரிபடி நோஸ் வாட் டு பி டன். தட் இஸ் ஹவ் அன் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு பி பில்ட். அண்ட் இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் யூ கெட் மோர் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கிறது, அது ஒன்று. செகண்ட் வந்து நம்ம நாடு வந்து ஒரு வல்லரசு நாடு ஆகணும்னா அது தொழில் முனைவர்களால் மட்டும்தான் முடியும். அவங்களால தான் வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ண முடியும், புது டெக்னாலஜியை கொண்டு வர முடியும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஸ்டாப் பண்ண முடியும், இல்லைங்களா? உங்கள் சுட்டு வட்டாரத்தில் எல்லாரும் யார் தொழில் முனைவர்கள் பார்த்தாலும் அவங்கள நீங்கள் தடை பண்ணக்கூடாது. அவங்கள நீங்கள் உற்சாகப்படுத்தி தான் ஆகணும். அவங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னு பார்த்துட்டு யூ ஷுட் சப்போர்ட் தெம். பிகாஸ் நிறைய பேருக்கு ரிஸ்க் எடுக்கிற அப்படைட் கிடையாது. அதனால் ரிஸ்க் எடுக்கிறவங்கள நீங்கள் மதித்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். தட் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. கடைசியில் முடிவாக ஸ்கை இஸ் த லிமிட், வானமே எல்லைன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்கை இஸ் நாட் த லிமிட் சொல்லுவேன், வானமே எல்லை இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் கல்யாண மாலை கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் சச் அ ப்ரிவிலேஜ் ஹியர். தேங்க்யூ ஆல் ஸோ மச். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி திருமதி ஹேமா அண்ணாமலை. பெண்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திருமதி அனிதா குப்புசுவாமி அவர்களுடைய வாழ்க்கையே அழகான பயணம்தான். தமிழ் மகள் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கான அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அனிதா குப்புசாமி தொடாத இடமே கிடையாது. அது பக்தியாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், தோட்டக்கலையாக இருக்கலாம், அழகு கலையாக இருக்கலாம், சமையல் கலையாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அவர் அதை தொட்டு பார்க்கிறார். தான் தொட்டு பார்த்ததை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். கல்யாண மாலை 2000ஆவது தொடக்கத்தில் ஆரம்பித்த பொழுது 10 எபிசோட் வந்து மோகன் சாரோட அவங்க கோ ஆங்கர் பண்ணாங்க சின்ன பொண்ணா. அந்த வகையில் அனிதா குப்புசாமியை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அழைத்தோம். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் அழகெனப்படுவது பாரம்பரியத்தை பாதுகாப்பதை என பேச வருகிறார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி எப்போ கூப்பிட்டாலும் வான்னு சொன்னால் வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி. ஒரு 10 லட்சம் பேர் கலந்துக்கிட்டு 6 லட்சம் பேருக்கு திருமணம் செய்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடித்த நிகழ்ச்சி, எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்குது. இப்போ இங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரம்பரியம் தான் அழகுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாரம்பரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம பெரியோர்களால் நமக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. அது அந்த சொத்துல என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. குழந்தை பிறந்ததிலிருந்து கடைசி பயணம் வரைக்கும் அனைத்திலும் பாரம்பரியம் இருக்கு. எப்படி அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்து வாழ்ந்து அனுபவித்து அனுபவித்து நல்லது எது கெட்டது எது, கெட்டதை எல்லாம் விட்டுட்டாங்க. அது அழகா இல்லை, வேண்டாம் வேண்டாம் போ, அழகா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கட்டமைத்து அதை ரொம்ப அழகாக இருக்கிறத மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க.
எதுலேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா, உணவுலேருந்து சொல்கிறதா, இல்லை மொழியை சொல்கிறதா, உடைய சொல்கிறதா, இல்லை நம்ம ஆன்மீகத்தை சொல்வதா, இல்லை இசையை சொல்வதா, நடனத்தை சொல்வதா, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியம் அப்படின்றது நம்மளுடைய பல துறைகளில் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கல்யாணம் ஆன புதுசில் ஏன் இந்த பொண்ணு இப்படி இவரை தேர்ந்தெடுத்திருக்கா, ஒரு நார்த் இந்தியன் சவுத் இந்தியனை தேர்ந்தெடுத்திருக்கா. ஏன்னா அவர் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை. அவர் ப்ரொப்போஸ் பண்ணும்போது, ஆமாம் இது என்ன வழிகிற முகத்தோட இந்த பேண்ட் என்னமோ பெருசு பெருசாக போட்டு வராரு, நமக்கெல்லாம் இது ஒத்து வராது அப்படின்றது. ஆனால் அவர் கூட பழகும்போது, அவருடைய இசையை கேட்கும் பொழுது, அவர் மேடையில் பேசும் பொழுது, அவர் கூட நான் திருமணத்திற்கு முன்பாகவே எங்கள் கல்லூரியிலிருந்தே நான் அனுப்பப்பட்டேன் சில இடங்களுக்கு இசை நிகழ்ச்சி நிகழ்த்தணும் அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு பாடலாக அவர் முத்து முத்தா அது சொத்து சொத்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு இந்த தாலாட்டு எடுத்துக்கிட்டா, உழலாய் 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 ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ மாம அடிச்சாரோ என் கண்ணே மல்லியப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாரோ என் கண்ணே அரளி பூ செண்டாலே தாள்னா நாக்கு இது பேசுவார். அந்த பேச்செல்லாம் கேட்டுதாங்க மயங்கி அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போ, கட்டுனா இவரை தான் கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். சொல்லுவார், ஆராய்ச்சி பூர்வ செய்திகள் ரொம்ப சொல்லுவார். பாரம்பரிய செய்திகள்லாம் தாள்ல நாக்கு, அதை ஆட்டி பாடுறதுனால தாலாட்டு. அதில் மாமா அடிச்சாரோ, பாரம்பரியம் சொல்லுது பாருங்க, மாமா அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டால பாடுறவ யாரு? பொம்பளை, அவ்வளோ தம்பி தான் தாய் மாமன். மாமன்னா மணக்கிற மல்லிகைப்பூவா. அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டால, அத்தை யாரு? நாத்தனாரு. நம்முடைய பார்வை எப்படி இருக்குது ஆகுமா? அதனால் அரளிப்பூ விஷச்செடியை வச்சாங்க. இப்படி ஒவ்வொன்றும் பாரம்பரியமாக அவர் பேசும்போது, அப்படி இந்த பாரம்பரிய பாடல்களில் இன்னொன்று இருக்கு, எனக்கு ரொம்ப கவர் இந்த பாடல். அந்த நெல்லை குத்தும்போது, அரிசி புடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இவங்க ஊரில் நான் போகும்போது பார்த்துருக்கேன், நிறையா பெரியவங்கெல்லாம் அரிசி அப்படிம்பாங்க. அசும் 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 பாதையிலே கல்லுரெல்லாம் முத்துந்தில்லாலே அடி முத்துந்தில்லாலே பாடி பாடி குத்துரலாம் முத்துந்தில்லாலே அடி முத்துந்தில்லாலே பாடி பாடி எடுத்தொலக்க முத்துந்தில்லாலே அடி முத்துந்தில்லாலே பக்கமெல்லாம் நோகுதம்மா முத்துந்தில்லாலே அடி முத்துந்தில்லாலே அசும் அசும். இப்படி இதெல்லாம் பாடும்போது யாருக்கு தாங்க காதல் வராது? எனக்கு அவர் மேலே காதல் கிடையாது, தமிழ் பாரம்பரியத்து மேலே காதல் வந்துச்சு. எனக்கு அவர் மேலே காதல் கிடையாது, தமிழ் பாரம்பரியத்து மேலே காதல் வந்துச்சு. அதற்கு உதாரணமாக இன்னொரு பாடல் சொல்கிறேன். சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்தமவ அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சங்கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சங்கட்டி கோமானார் பெத்தம்மவ அண்ண பொண்ணு நடைய நீ கொடிக்கு கொடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. இந்த பாட்டு நீங்கள் பாட்டுன்னு நினைப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைப்பீங்க. இது ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன அந்த பாரம்பரியம் இருக்கும். நம்ம வடநாட்டில் கலாச்சாரம் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு ரொம்ப இந்த தமிழ் பாரம்பரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. கிரேக்க பாரம்பரியம், ரோமானிய பாரம்பரியம் எல்லாம் இன்னைக்கு இருக்கா நடைமுறையில்? இல்லை, தமிழ் பாரம்பரியம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. அதற்கு காரணம் அது அழகாக இருக்கிறது, ஒவ்வொன்றும் அழகு. கம்பராமாயணத்தில் பாடியிருக்கார் கம்பர். சீதா பிராட்டியார் விருந்தோம்பல் பற்றி, அதாவது நான் இல்லாமல் எப்படி விருந்தோம்பல் நடக்கும் அப்படின்னு. ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த தூக்கிட்டு போன கவலை ஒரு பக்கம் இருக்கு, இத்தனை உறவுகளை பிரிஞ்சு அதையும் ராமனை பிரிந்து இருக்கிறோமே அப்படின்ற கவலை ரொம்ப இருக்கு. இருந்தா கூட, காட்டில் இருந்தா கூட ராமன் யார் வீட்டுக்கு, முனிவர்கள்
எல்லாம் தேடி வந்தாங்கன்னா விருந்தோம்பலுக்கு நானும் அவரும் சேர்ந்து கொடுப்போமே, அந்த விருந்தோம்பல் இப்போ எப்படி பண்ண போறாரு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. விருந்தோம்பல் எப்படி ஒரு பாரம்பரியமாக இருந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போல்லாம் விருந்தோம்பல் ஏங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, என்னங்க சொல்லுங்க செய்திங்க அப்படின்னு, இல்லை அந்த பக்கம் வர்றோம் உங்கள் வீட்டுக்கு வர்றதா இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படிங்களா நான் இன்னைக்கு வீட்டில் இல்லைங்க. இந்த மாதிரி எல்லாம் பாரம்பரியம் தடை புரண்டு போவதற்கு காரணம் நமக்கு எடுத்து சொல்வதற்கு ஆள்கள் இல்லை. ஆனால் நம்ம பாரம்பரியம் மிகவும் அழகான பாரம்பரியம், ரொம்ப அற்புதமான, உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் பாரம்பரியம் தான் ரொம்ப அழகான பாரம்பரியம். அதை நம்ம இப்போவும் பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லணும். இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாக இருக்குது சமூகத்தில் அப்படின்னா காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. நீங்கள் உறவுகளை இந்த உறவுன்னு சொல்லி தர்றோமா? நம்ம கிடையாது. நான் வந்து கோயம்புத்தூர் பேஸ், அதனால் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி தெரியுமா, நான் சிறு பொண்ணாக இருக்கும்போது எல்லாம் வந்து உட்காரவங்க திண்ணையில் யாருன்னே கேட்க மாட்டாங்க, ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம். இந்தாங்கண்ணா சாப்பிடுங்கண்ணா. வர்றவர் யாருன்னு தெரியாது, அவர் மனதிலே எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது. ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எடுத்த உடனே அண்ணா அப்படி போட்டுட்டா யாருக்குங்க கெட்ட எண்ணம் வரும் சொல்லுங்க நீங்கள்? அகநானூறு அதில் படித்தேன். ஒரு காதலன் காதலி வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் போயிடுறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த தாதி பெண் தேடிக்கிட்டு வர்றாங்க. பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பொண்ணு போயிருச்சுங்க, ஒரு ஆணோட போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆண் சொல்கிறாரு, ஆமாம் ஒரு ஆண் மகனை நான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஒரு பெண்மணி கிட்ட கேட்கும் பொழுது ஆமாம்மா ஒரு பெண்ணை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ ஒழுக்கம் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ஆணின் கண் பார்வை வந்து அந்த பெண்ணின் மேலே விழலை, அந்த பெண்ணினுடைய பார்வை ஆணின் மேலே விழலை. அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றங்கள், பெண்களுக்கு நிறைய குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது. காரணம் நம்ம பாரம்பரியத்தை சொல்லித்தரல, உறவு சொல்லித்தர. யாரை பார்த்தாலும் அங்கிள், ஏய் இது யார் தெரியுமா உன் அங்கிள், ஏய் இது யார் தெரியுமா உன் ஆண்டி. என்ன அங்கிள் ஆண்டி, எல்லாருமே அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டின்னா என்ன உறவுன்னு தெரியும் சொல்லுங்கள்? அம்மா அம்மான்னு சொல்கிறதுல இருக்கிற அழகு மம்மியில் இருக்கா? கிடையவே கிடையாது. அப்பா அதில் இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அரவணைக்கும் குணம் இருக்காதுல்ல பார்த்தீங்கன்னா, மற்றதுல இல்லை. அதே போல் இவர் மாமா, இவர் அத்தை, இவர் அக்கா, இவங்க அண்ணா, இப்படியெல்லாம் சொல்லித்தராங்களா? சித்தி சித்தப்பா சொல்லியே தர்றதில்ல. மற்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம மாநிலம் பரவாயில்லைங்க, குற்றங்கள் குறைவு. பாடல் என்பதே செவிக்கு மட்டும்தான், கண்களுக்கு கிடையாது. அதனால் உட்காந்து கௌரவமாக பாடணும்னா பாடணும். நடனத்திற்கு இப்படித்தான் முத்திரைகள் பிடிக்கணும்னா அப்படித்தான் முத்திரைகள் பிடிக்கணும். உணவு, பாரம்பரிய உணவுகள் எத்தனை அரிசி அழிஞ்சு போச்சுங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான அரிசிகள் இருந்தது, லட்சக்கணக்கான அரிசிகள் இருக்குது. இப்போ மீட்டெடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 100 சொற்பம். அதில் பார்த்தீங்கன்னா எந்த நோயும் வராது. அந்த அரிசியை ஒரு நாளைக்கு ஒரு அரிசின்னு சாப்பிட்டா, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருங்குருவை அரிசி, கொட்டாரம் சம்பா அரிசி, இந்த மாதிரி அரிசியெல்லாம் பாரம்பரியம். உணவுலேயும் நம்ம விட்டுட்டோம், மொழியிலேயும் விட்டுட்டோம், உடைகள்லேயும் விட்டுட்டோம். அதனால் அதை விடாமல் பிடித்து கொண்டு இருந்தால் அந்த பாரம்பரியம் தான், நம்ம பெரியவங்க நமக்காக சொல்லப்பட்ட அனைத்து துறைகளிலும் இருக்கும் பாரம்பரியம் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்ம சந்திரமுகி படத்தில் முழுமையாக மாறியை ஒன்று சந்திரமுகியை பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முழுமையாக தமிழ் பெண்ணாக பேசிய அனிதா குப்புசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். ஒரு தமிழ் மொழி பேசாதவர்கள் தமிழ் பேசினால் நமக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல. அந்த வகையில் ஒரு அகர்வால் குடும்பத்திலிருந்து பிறந்து இப்படி இனிமையாக பேசும் அனிதா குப்புசுவாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுதல்களும். ஒரு சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்று நம் அனைவரையும் நிமிர்ந்து உட்காரச் செய்தவர். ஒரு சிங்கம் முயலாகிறது என்று கூறி ஆண்களின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர். பாலங்கள் என்ற கதையின் மூலம் அன்றைய காலகட்டத்திலேயே தலைமுறை வித்தியாசங்கிறது எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு உணர்த்தியவர். அன்னை இந்திரா காந்தியை பட்டுப்புடவை பரிசோடு சென்று பேட்டி எடுத்தவர். அவங்கள்ட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, அது ரிவர் ராஃப்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை பேபிகார்ன் சூப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் தானே பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணினாங்களோ அதை பற்றி பேசுவாங்க, எழுதுவாங்க, நம்மை அதை உணர வைப்பார்கள். அப்படி 56 வருடங்களாக தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் தான் சிவசங்கரி அம்மா அவர்கள். நான்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே இல்லை காலேஜுக்கு போகிறதுக்குள்ளே படிச்சிடணும்னு அப்படியே வாசல்லையே காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான டீனேஜ் பெண்களில் நான் ஒருத்தி. அதே நேரத்தில் அந்த புத்தகம் எப்படியாவது என் கைக்கு வந்து விடாதா,
வேலைகளை முடித்துவிட்டு அதை படித்துவிட மாட்டோமா என்று மாடிப்படியின் இடுக்கில் போய் அமர்ந்து படித்த என் அம்மா ஆயிரக்கணக்கான அம்மாக்களில் ஒருத்தி. இந்த பொண்ணு என்னமாதான் எழுதுறா அப்படின்னு ஸ்லாகித்து பேசிய வயதானவர்களில் என் பாட்டியும் ஒருத்தி. அப்படி தலைமுறை தாண்டி அனைவரையும் சந்திக்க வைத்தவர் இன்று தலைமுறை தாண்டி 4வது தலைமுறையோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் எல்லாம் போராது, ஒரு சகாப்தத்தின் சாதனை விருந்து தர வேண்டும். சிவசங்கரி அவர்கள் பேச வருகின்றார். அவர் பேச இருக்கும் தலைப்பு அழகெனப்படுவது மனித நேயத்தோடு வாழ்வதே அப்படிங்கிறது தான் அவருடைய தலைப்பு. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இவ்வளோ பெருசாக இருக்குது ஆலமரம் விழுதுகளோடு. அதோட விதையை பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு கடுகு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட கல்யாணமாகவே அந்த ஆலமரம் மாதிரி தான். 2000வது வருஷத்தில் வரனுக்கு நம்ம அதை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலாமேங்கிற ஒரு பிரெயின் சைல்டு ஆஃப் மீரா நாகராஜன் அவங்க சொல்ல ஒரு டிவி ஷோவாக நம்ம பண்ணலாம் சின்னதாக நினச்சி அது அப்படியே வளர்ந்து 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 இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக உலகம் பூரா தெரிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மங்களகரமான காரியத்தை செய்யும் ஸ்தாபனமாக. ஆனால் ஒன்று பாருங்கள், எனக்கு இவங்களெல்லாம் 25 வருஷமாக தெரியும். மோகனும் சரி மீராவும் சரி நான் அன்றைக்கி பார்த்த மாதிரியே இருக்காங்க, மாறவே இல்லை. அழகு என்பது மனித நேயங்கள் இல்லாத வாழ்க்கை அழகே கிடையாது. மனித மதிப்புகள், மனித நேயம் இருக்கிற வாழ்க்கை தான் அழகுன்னு நான் நினச்சேன். பல வருஷங்களுக்கு முன்னால் நான் எழுத ஆரம்பித்த போது அவங்க கரெக்டாக சொன்னாங்க, இது எனக்கு 56வது வருஷம் ஒரு எழுத்தாளராக. அப்போது என்னுடைய அடிக்கடி என்னுடைய எழுத்துக்களில் மனுஷியாக இருக்கணும், நல்ல மனுஷியாக இருக்கணும் நான் சொல்கிறது, எழுதுறது, பேசுகிறது நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய வாசகர்களுக்கு தெரியும். என்னுடைய அண்ணா பெண், அவள் பேரும் மீரா தான். அவகிட்ட ஒரு நாள் கேட்டால், காலேஜ் படிக்கிற பொண்ணு, அத்தை நீ அடிக்கடி மனுஷி நல்ல மனுஷி நல்ல மனுஷிங்கிறே, இஸ் தேர் எனி டெஃபினிஷன் ஃபார் இட்? அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட யாராவது பொய் சொன்னால் எனக்கு பிடிக்கல, என்னை ஏமாத்தினா எனக்கு பிடிக்கல, சிந்தனைகளாலோ சொற்களாலோ செயல்களாலோ என்னை காயப்படுத்துவது பிடிக்கலை. இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு நான் செய்யாமல் இருக்கும்போது நான் நல்ல மனுஷியாக இருக்கிறேன். ஒருத்தர் கிள்ளினா எனக்கு வலிக்கிறது இல்லையா, அடுத்தவர்களுக்கு கிள்ளாமல் இருப்போமே. எனக்கு வரக்கூடாத கஷ்டங்கள் யாருக்குமே வரக்கூடாது, அதுதான் நல்ல மனிதநேயம். 86-87 அயோவா யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷ்னல் ரைட்டர்ஸ் ப்ரோக்ராம் 3.5 மாதம் ஒரு நாட்டிலேருந்து ஒரு எழுத்தாளர் கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்து என்னை இந்தியாவிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. 21 நாடுகள்லேருந்து 27 எழுத்தாளர்கள். அப்போது நான் எங்களை இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் சுய அறிமுகம் செய்து கொள்ள சொன்னார்கள். எல்லாரும் ஒருத்தர் நான் இந்த நாட்டில் வந்திருக்கேன், நான் இந்த நாட்டில் இவ்வளோ புஸ்தகம் எழுதியிருக்கேன், நான் ஒரு கவிஞர், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லிட்டே வந்தாங்க. எஸ் சிவசங்கரிங்கிறதுனால எஸ் எனக்கு கடைசியில் என்னுடைய முறை வந்தபோது நான் சொன்னேன், எழுத்தாளர் சிவசங்கரியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் மனுஷி சிவசங்கரியை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நைஜீரியாவில் அந்த ரைட்டர் எழுந்து, சிவா ஆண்ட் யூ கன்ஃபியூசிங், நீ குழப்பிக்கலையா, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை, நான் எழுத்தாளராக பிறக்கலை, நான் மனுஷியாக தான் பிறந்தேன். என்னுடைய 26வது வயசில் தான் நான் எழுத்தாளரானேன். அது வரைக்கும் தவழ்ந்து நடந்து பல பருவங்கள், பல அனுபவங்கள். இன்றைக்கி எனக்கு 81 வயசு முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் எத்தனை மேடு பள்ளங்கள், அற்புதமான சிலிர்ப்புகள், சந்தோஷங்கள், பரவசங்கள், வருத்தங்கள், அழுகைகள், சோதனைகள், அத்தனையுமே என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு பருவத்தையும் நான் ஒரு அழகான நல்முத்து என்று வைத்து கொண்டால் தனித்தனியாக அந்த நல்முத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அது எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே ஒரு துளை போட்டுக்கொண்டு ஒரு நூல் உள்ளே போய் அதை ஒரு மாலையாக்கினால் அர்த்தமுள்ள மாலையாக அதாகிறது. இப்படி என்னுடைய வாழ்க்கையில் உள்ள பல சம்பவங்களை நூலாக கோர்த்தது நான் மனுஷி என்று தான். அந்த மனித நேயம் இல்லாமல் போய்விட்டது என்றால் வாழ்க்கையில் அர்த்தத்தோடு வாழவே முடியாது. என்னை 40 வருஷம் முன்னாடியே ஒரு பேட்டியில் கேட்டபோது நான் சொன்னேன், எழுத்தாளர் சிவசங்கரியின் எழுத்துக்கள்
மனுஷி சிவசங்கரியின் நிம்மதியை அமைதியை குலைக்கும் என்றால் அன்றைக்கு பேனாவை நான் மூடி வைத்து விடுவேன்னு சொன்னேன். வாழ்க்கையிலங்க பேர் புகழுக்காக மனித நேயங்களை மதிப்புகளை நம்ம அடகு வைத்தோம் என்றால், விலையாக கொடுத்தோம் என்றால் அந்த வாழ்க்கையை ரசிக்காது, உண்மைபூர்வமாக இருக்காது. சில வருஷங்களுக்கு முன்னால் ஸ்பான் பத்திரிகை ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தது. அவங்க வந்து UCLA அப்படிங்கிற அந்த சர்வ கலாசாலையில் ஒரு ஆய்வை நடத்தினார்கள். அதை 30 வருஷம் முன்னாடி முதல் தடவை நடத்தினப்போ, அப்போ படித்து விட்டு வெளியே போன மாணவ மாணவிகளிடம் உன் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய்னு கேட்டபோது, ஒரு நாள் டைம் கொடுங்க, யோசிச்சுட்டு சொல்கிறோன்னு. மறுநாள் வந்து அத்தனை பேரும் ஒருமித்தமாக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், we want to lead a meaningful lifeன்னு சொன்னாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் அதே கேள்வியை அப்போது படித்து விட்டு வெளியேறும் மாணவர்களிடம் கேட்டபோது கண்ணை கூட சிமிட்டும் நேரம் எடுத்துக்கொள்ளாமல் we want to live comfortably. இதை வந்து ஸ்பான் பத்திரிகை கேட்டுட்டு 30 வருஷம் முன்னாடி அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ விரும்பிய குறிக்கோளோடு இருந்த மாணவன் இப்போ வசதியான வாழ்க்கை வேணுங்கிறானே. த ஷிஃப்ட் ஹஸ் கம் ஃப்ரம் மீனிங்ஃபுல் லைஃப் டு கம்ஃபர்டபுள் லைஃப். இது எதனால் என்றால், சரியான முன்னுதாரணங்கள் அவனுக்கு வீட்டிலையும் இல்லை, வெளியிலையும் இல்லை. எங்கே போனாலும் எல்லாரும் பணம் பணம், இங்கே படி அங்கே படி, அமெரிக்காவுக்கு போ, சம்பாதி, படிக்கலாம் சம்பாதிக்கலாம், எல்லாம் நல்லது தான். பட் மதிப்புகளை விட்டு விட்டு இஃப் யூ ஆர் கோயிங் டு அலவ் the professionalism to rule over our humanism, அப்போ டிட்டீரியேஷன் தான். வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போன்றது நண்பர்களே. எப்போ ஏறுவோம் எப்போ இறங்குவோம் யாருக்கும் தெரியாது. யார் எப்போ ஏறுவா யார் எப்போ இறங்குவா அதுவும் தெரியாது. ஆனால் அந்த பயணிக்கும் நாழி இருக்குது பார்த்தீங்களா, அப்போது வந்து இனிமையாக அழகாக இதமாக பேசி கருத்து பரிமாற்றம் செய்து அந்த பயணத்தை நம்ம அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொண்டோம் என்றால், நாம் இறங்கி போன பிறகு கூட ஊதுவத்தியின் புகை அந்த இடத்துல வாசனையோடு இருப்பது போல நம்மை பற்றி அவங்க அழகாக பேசுவாங்க. அழகு, அதுதான் அழகு. சலசலத்து ஓடும் நதி எவ்வளோ அழகு. ஒரு இடத்துல நிற்காமல் அப்படியே போய் போகிற வழியில் சில தாவரங்களுக்கு தண்ணீர், வயல்களுக்கு தண்ணீர், ஆடு மாடு ஜீவன் மனிதர்களுக்கு தாகத்துக்கு சாந்தி, இத்தனை செய்துட்டு பார்க்கவே ரம்யமாக அழகாக தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டு அது கடலில் போய் சங்கமமாகிறது. இதே இது ஒரு குட்டை எடுத்துக்கோங்க, பாசி படிந்த ஒரு குட்டை, கிட்ட போனாலே துர்நாற்றம். அது வந்து பச்சை பச்சேல்னு இருக்குது, தண்ணியை பார்த்தாலே நல்லா இல்லை. அழுகி போன இலைகளும் சில இறந்து போன அழுகின மிருகங்கள் கூட இருக்குது அதில். யாராவது அந்த தண்ணியை எடுப்போமா? என்னுடைய பிரார்த்தனை, நான் என் வாழ்நாள் பூரா ஒரு நதியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். நான் நதியாக ஓட முடியலையா, ஒரு ஓடையாவது ஓட வேண்டும். 2 செடிக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு 2 மனுஷனுக்காவது நான் தாகத்தை தீர்க்க வேண்டும். அழுக்கான குட்டைன்னு பற்றி பேசும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர், ரொம்ப நேர்மையானவர். அந்த ராஜா தனியாக வேட்டைக்கு போவார். ஒரு தடவை அப்படி தனியாக வேட்டைக்கு போன போது ஏதோ ஒரு மிருகம் தண்ணி மூழ்கிற சத்தம் மாதிரி இருக்கேங்கிறாப்பில் நினச்சிட்டு சத்தத்தை வைத்து கொண்டு ஓசை வந்த இடத்தை நோக்கி அம்பு எழுதி விட்டார். போய் பார்த்தா ஒரு முனிவர், அவர் தண்ணி எடுக்க வந்திருக்காரு, அம்பு அடித்து சாக போகிறார். ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் ஒரு மிருகம்னு நினச்சேனே, பன்னி தான் அப்படி தண்ணி குடிக்கிறது நினச்சேன், காட்டு பன்னி அப்படின்னும் போது அவர் சொன்னாரா, என்னை எப்போ நீ காட்டு பண்ணின்னு நினச்சியோ, நாளை காலையில் சூரியன் உதயமாகும்போது நீ காட்டு பண்ணியாக மாறிவிடுவாய். இந்த அரசனுக்கு வந்து இது வருத்தம்லாம் இல்லை, ஏன்னா தான் பட தப்புக்கு அது வந்து ஒரு தண்டனை. அதனால் அரண்மனைக்கு வந்துட்டு தன் பிள்ளைய கூப்பிட்டு இளவரசனை கூப்பிட்டு, இந்த பாரு, நான் வந்து பண்ண தப்புக்கு, அறிந்தோ அறியாமலோ நான் செய்ததுக்கு அதை நான் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நான் இந்த பன்னி உருவத்தோடலாம் இங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன். ராத்திரியே நான் பக்கத்து காட்டுக்கு போயிடுறேன். மறுநாள் காலையில் நான் பன்னி ஆகிடுவேன். ஒரு நாள் கழித்து நீ அந்த காட்டுக்கு வந்து இப்படி பாரு,
எந்த ஒரு பன்னிக்கிட்ட போய் நீ அப்பான்னு கூப்பிடு, அது மகனேன்னு சொல்லிச்சுன்னா அது நான் தான், உடனே என்னை கொன்னுடும். ஏன்னா பன்னி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். சரிப்பான்னு அவர் போயிட்டார். பெரிய காடு. இந்த பையனும் 2 நாள் கழிச்சு அம்போடு போய் நிற்கிறான். ஒரு பன்னியாக பார்த்து அப்பா அப்பாங்கிறான். ஒன்றுமே வாங்கிக்கிறத தவிர ஒன்று கூட பதிலே சொல்ல மாட்டேங்குது. அப்படியே டைம் ஆகிட்டே இருக்குது. 6 மாதம் ஆகிடுறது. சரி, காட்டுக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எதிர்பக்கம் போய் போகிற சமயத்தில் ஒரு துர்நாற்றம் வீசுகிறது. ஐயோ என்னடா இவ்வளோ நாத்தம்னு பார்த்தா கிட்ட போக போக ஒரு அப்படியே அசிங்கமாக சேரும் சகதியும் பாசியுமாக நாற்றம் எடுக்கும் நீரோடு ஒரு குட்டை. அந்த குட்டைக்கு பக்கத்தில் 2 பெரிய பன்னி, குட்டி குட்டி குட்டியாக 4-5 பன்னி. இவன் நிச்சயமாக அப்பாவா அது இருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிறேன். அதனால் எதுக்கும் லெட் மீ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்பை எடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா கூப்பிட்றான் பாரு. மகனே அடிக்காத, இது நான் தான். அப்பா இப்படியாப்பா, எவ்வளோ 6 மாதமாக இந்த வாழ்க்கையை உங்களை வாழ விட்டுட்டேனே. ஐயோ அப்பா, உடனே கொண்டு விடுறேன். வேண்டாம், நிறுத்து. பன்னி வாழ்க்கையும் சௌக்கியமாக தான் இருக்குது. இது பாருங்க, ஒரு சித்தி, இதெல்லாம் உன்னோட தம்பி தங்கைகள். ஸோ பன்னி வாழ்க்கை கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த கதையில் என்ன தெரியுது? நம்ம கட்டுப்பாடையும் மனித நேயங்களும் இழந்தோம் என்றால் வேண்டாத விஷயங்களை ரசிக்க கற்றுடுவோம். கீழ்த்தரமான நெகட்டிவ் விஷயங்களை ரசிக்க கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய பாசிட்டிவிட்டி போயிடும், லைஃபோட அர்த்தம் போயிடும். ஸோ இந்த கதையை நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும், ஒரு சின்ன விஷயத்தில் கூட அசிங்கமான எண்ணமோ தவறான எண்ணமோ பொய்யோ வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ அழகாக எங்கள் 5 பேரை கூப்பிட்டு இங்கே வந்து மிக அழகாக கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். கல்யாண மாலைக்கு என்ன அழகான பேர், கல்யாண மாலை. அது ரொம்ப சுபிக்ஷத்தோட மங்களகரமாக இன்னும் பலருடைய வாழ்க்கையிலே தீபம் ஏற்றி வைத்து ஒளிர்ந்து கொண்டு சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பவர் திருமதி அருணா சாய்ராம் அவர்கள். வர்த்தக நகராம் மும்பையில் பிறந்து கலை அரசியின் கடைக்கண் பார்வை பட்ட பிறகு இசை அரசியாய் உலகெங்கும் வலம் வருபவர். இவருடைய கச்சேரிகள் அப்படிங்கிறது கேட்பவரை வசீகரப்படுத்தும். அவருடைய பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா அந்த பாட்டை கேட்டோன்னா, கண்ணை மூடின்னு கேட்டோன்னா, கண்ணை திறந்து பார்த்தா லக்ஷ்மி எதிர்க்க இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. அது மாதிரியான ஒரு பேரானந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி தருபவர். அதேபோல் கல்கத்தா காளியை பற்றி அவர் பாடினார் என்றால் எதிர்க்கே ஒரு சிம்மம் கர்ஜிப்பது போல் நமக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு ஒரு உணர்வு ஏற்படும். மாடு மேய்க்கும் கண்ணாவை பற்றி அவர் பாடினார் என்றால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவருமே யசோதியின் தோழிகளாக மாறி எப்படியாவது கண்ணன் காலை பிடித்து கொண்டு அப்பா போயிடாதப்பா, திருடட்ட மாட்டின்றாதப்பான்னு கண்ணீர் விட்டு கதற வேண்டும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான குரல்களுக்கு சொந்தக்காரர். அபங்கங்களை நமக்கு அருகில் கொண்டு வந்து கொடுத்தவர். பண்டரிபுரத்து அந்த இறைவனை நம் கண்முன்னே தரிசிக்க செய்தவர் அருணா சாய்ராம் அவர்கள். கலையின் தரிசனமே அழகெனப்படுவது என்று பேச வருகின்றார். எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். எங்கள் வீட்டில் யாராவது ஒரு 4 பேர் விருந்துக்கு வரா அப்படின்னு சொன்னாலே எனக்கு 4 நாள் வேர்த்து விறுவிறுக்கு. என்ன பண்ணுறது, என்ன சமைக்க போகிறோம், என்ன மெனு, என்ன எப்படி அவளை வரவேற்கிறது, எப்படி உட்காத்துறது, எப்படி தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோஜனை பண்ணி அவளுக்கு என்ன வேணும் அன்போடு நம்ம விருந்தோம்பல் செஞ்சு அவளை வரவழித்து ஆசையோடு நம்ம இருந்தால் போகிறோம். ஆனால் அதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறதே. அதனால இதை யோஜனை பண்ணி இப்படியே டென்ஷன் ஆகி நான் நினச்சிப்பேன், இப்படி நம்மளுக்கு ஒரு சின்ன காரியம் கூட செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் இல்லாமல் இருக்கேன்னு. இங்கே என்னடான்னா கல்யாண மாலை லட்சக்கணக்காக கல்யாணங்கள் பண்ணுறா. அப்படின்னா எப்படி பண்ணுறான்னு தெரியும். 4 பேரோடு சேர்ந்தாப்பில் பேசக்கூட நம்மளுக்கு டென்ஷனாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைகளை சரியாக கொடுக்கணும், பேசணும், இங்கிதம் தெரிஞ்சு பேசணும், சுருக்கமாக பேசணும், அழகாக பேசணும். அப்படிங்கும்போது எப்படி மீரா அம்மா அப்படியே சும்மா கை சொடக்கிற மாதிரி அந்த ஈவினிங் அப்படியே நடத்திட்டு போயிட்டாங்க. அமேசிங். அதாவது சொசைட்டிக்கு நம்ம சேவை செய்யணுங்கிற அந்த கமிட்மெண்ட் அந்த மாதிரி இயங்க வைக்கிறது அவங்களையும்
மோகன் சாரையும் இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம், தொண்டு செய்யும் குடும்பம், இவர்களோட பழகிறதே ஒரு பாக்கியம், இவர்களை தெரிந்து வைக்கிறதே ஒரு பாக்கியம், இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய சாதனையாளர்களோட மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் வந்து இசையே வாழ்க்கையில் அழகு ஊட்டும் என்பதை பற்றி பேச. ஆக்சுவலி அவங்க சொன்ன வேர்ட் வந்து கலை. நான் இசையில் ஈடுபட்டிருக்கிறதுனால அது முக்கியமாக ஒரு இசைபரமாக நான் பேசுகிறேன். இப்போது ஒரு நிமிஷம் இசைங்கிறதே இல்லை உலகத்தில் அப்படின்னு ஃபார் அ மினிட் நம்ம நினச்சிப்போம். இசைங்கிறது இல்லை, தெர் இஸ் நோ மியூசிக் அட் ஆல் இன் திஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு வச்சுட்டா இமேஜின் பண்ணி பாருங்கோ அந்த லைஃப் எப்படி இருக்கும். எவ்வளவு ஒரு பவர்ட்டி ஆஃப் ஃபீலிங்ஸ், அப்சல்யூட்லி நத்திங், ஒன்றுமே இருக்காது அந்த வாழ்க்கையில். இசை இல்லாமல் நம்மளால் இயங்கவே முடியாது, மூச்சு விட முடியாது, எழுந்திருக்க முடியாது, சாப்பிட முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது, உறங்க முடியாது, எதுவுமே முடியாது. சின்ன விஷயத்துலேருந்து ஒரு மண்டேன் திங்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, பெரிய விஷயம் வரைக்கும் அந்த இசை தான் இல்லையா? காலையில் எழுந்துட்டேன்னா எங்கள் அம்மா வந்து அந்த ஒரு பாட்டு பாடி கண்ணனை எழுப்புவா. கையில் ஒரு டம்ளர் பால் எடுத்துன்னு வந்து கண்ணனுக்கு முன்னாடி வச்சு, ஜாகோ பன்சிவாரே லலனா ஜாகோ மோரே பியாரே, மீராபாயினுடைய பஜன் அது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது தமிழா இந்தியா அதெல்லாம் யோஜனை பண்ணலை. கண்ணனை எழுப்பணும், பால் கொடுத்து எழுப்பணும், அது பாட்டை பாடி எழுப்பணும். எனக்கு அது அப்படியே பதிஞ்சு போச்சு. காத்தால எழுந்துன்னா அந்த ஜாகோ பாட்டு என்ன அறியாமல் என்னுடைய வாயை முணுமுணுக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் திங். இப்போ சன் டிவி எடுத்துக்கோங்களேன், சன் டிவி லோகோ வந்தோடனே டன் டன் டரரன் டரரன், அது வரலைன்னா அது சன் டிவியே இல்லை. அந்த குளோப் தெரியலாம், எல்லாமே தெரியலாம், ஆனால் அது சன் டிவியாக இல்லை. அந்த மியூசிக் தான் அதை வந்து கனெக்ட் பண்ணுறது. அந்த அந்த இட்ஸ் அ நான் வெர்பல் கம்யூனிகேஷன், வார்த்தைகள் இல்லாத உணர்ச்சிகளை மட்டுமே கொண்ட ஒரு கம்யூனிகேஷன். அதனால நம்மளை அப்படி ஜெட் ஸ்பீடில் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அது நிறுத்திடும் அந்த மியூசிக் வந்த உடனே இல்லையா? அதே மாதிரி ஜனகணமன அப்படின்னாலே நான் 2 வார்த்தை பாடினேன்னா நீங்கள் எல்லாரும் ஏந்து நின்றுடுவேள். அந்த தேசபக்தி உணர்ச்சி நம்மளுக்கு வந்துடும் அந்த ஜனகணமனவை பாடினா. அப்படி அல்லது ஒரு தமிழ் தாய் வார்த்தை நீராடும் அப்படின்னாலே போகிறோம், அப்படியே எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துடும். தமிழ் பற்று, தமிழ் காதல், அந்த தமிழ் மேலே இருக்கிற ஒரு பக்தி. அந்த மாதிரி சங்கீதம், இசை அப்படிங்கிறது வந்து, அதாவது இசை இல்லாத ஒரு வாழ்க்கையே இருக்க முடியாது. அது ஷேக்ஸ்பியரே அவருடைய கோட்டில் சொல்லியிருக்காரு, ஒரு மனுஷனாக நீ பிறந்துட்டது இசை இல்லைன்னா அது அப்புறம் அது நீ மனுஷனுடைய வாழ்க்கையே இல்லை உனக்கு அப்படின்ட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு விஷயம். காலையில் எழுந்துக்கும் போது சொன்னேன், சரி ராத்திரி குழந்தைய தூங்க பண்ணணும் அப்படின்னா, மன்னுப்புகள் கோசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்சேர் ராகவனே தாலேலோ தாலேலோ அப்படின்னு அந்த தூங்க பண்ணினா அந்த குழந்தை தூங்கிடும். ஒரு கலைஞன் வந்து ஒரு இசையை வெளிப்படுத்தும் போது அவர் தனிமையில் வெளிப்படுத்தலை, அவர் கூட இசைக்கும் இசைக்கலைஞர்கள் அவ எல்லாரும் தன்னை மறந்து, அந்த ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கக்கூடாது. அதாவது நான் எப்போதும் நினச்சிப்பேன், கச்சேரிக்கு போகிறதுக்கு முன்னாடி, சுவாமி கிருஷ்ணா அம்பாள் தேவி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, நான் இன்னைக்கு மேடையில் ஏறும்போது நான் அங்கே இருக்கக்கூடாது, நான் இருக்காமல் இருக்கணும். ஏன்னா நான் அங்கே மறைஞ்சாதான் இசை மேலோங்கி நிற்கும். அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம மேடைக்கு போகிறது.
தன்னை மறந்து அந்த இசைக்கும் போது என்ன ஆகுது, ஸோ இங்கேருந்து ஒரு வேவ் அங்கே போகிறது, அங்கேருந்து ஒரு வேவ் திருப்பி வருது. இது ரெண்டும் இருந்தாதான் அந்த இசையினுடைய பரிபூர்ணத்துவம் கிடைக்கிறது. இது அதனால நீங்கள் ரசிகர்களாக இருக்கும்போது நீங்களும் அதில் ஈக்குவல் பார்ட்டிசிபெண்ட்டு. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னு நினைக்காதேங்கோ. நீங்கள் அதில் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் சபை நிறையும். அந்த சபை நிறைக்கும் போது இன்னும் மேலே மேலே பாவம்ங்கிறது என்ன, ஃபீலிங், எமோஷன். 9 ரசங்களுக்கு மேலே 10வது ரசம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஆனந்த ரசம்னு. என்னன்னா திருப்தியாக இருக்குது, ஆஹா வாழ்க்கையே இதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. அது இசைக்கு அந்த பவர் இருக்குது. அண்ட் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இசையையும் பக்தியையும் ஒன்று சேர்ந்து வச்சுட்டாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா தே ஃபெல்ட் மியூசிக் இஸ் ஆல்வேஸ் ஒரு வெஹிக்கிள் டு சரண்டர் டு தி பவர் அப்ஸ்டேர்ஸ்னு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த சங்கீதத்தில் தெய்வீகத்தன்மை இருக்கணும்னு அந்த ஒரு கோட்பாடு வச்சாங்க. இறைவன்கிறது என்னது, எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கலாம், எனக்கு கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்கலாம், உங்களுக்கு தேவியாக இருக்கலாம், அவருக்கு முருகனாக இருக்கலாம், வேற ஒருத்தருக்கு வேறையாக இருக்கலாம், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் எல்லாரும் நம்ம ஒரு இடத்துல நான் ஒன்றும் இல்லைப்பா, நீ கொண்டு வந்திருக்க இந்த உலகத்தில் என்னை பிறக்க வச்சுருக்க, இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக அவங்க சொன்ன மாதிரி மனிதநேயத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்கை மேலும் மேலும் அன்றாடம் தினந்தோறும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இசைக்கு மட்டும் உண்டு, நிச்சயமாக உண்டு. அதனால இசையினுடைய ஒரு பயணத்தில் என்ன இறைவன் கொண்டு வந்ததற்கு நான் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லி, பெண்மணிகளுக்கு என்ன இருந்தாலும் அவங்க இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, we are nestling human beings. அதாவது நர்ச்சரிங் குவாலிட்டி பெண்மணிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இயற்கையில் உண்டு. அது இறைவனுடைய படைப்பு. அது அந்த நர்ச்சரிங் குவாலிட்டி நம்மளுக்கு இருக்குது. அதனால எப்பயுமே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல குடும்பத்தை முதல்ல வச்சுட்டு நம்மளை பின்னாடி தள்ளுறதுக்கு உள்ள ஒரு தன்மை நம்மளுக்கு எப்போதும் இருக்கும். நிறையா பெண்மணிகளுக்கு அது இருக்கும். ஆனால் வீட்டில் ஒரு குடும்பத்தில், ஒரு அன்பான குடும்பத்தில் அவங்க சொன்ன மாதிரி, ஹேமலதா அம்மா சொன்னாங்க மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணி, இல்லை நீ பண்ணு நீ உன்னால் முடியும், நீ பண்ணுமா அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு மதர் இன்லா, ஒரு ஃபாதர் இன்லா, ஒரு பிரதர் இன்லா யாராவது சொல்லிட்டா போகிறோம், சீக்கிரமாக 4 மணிக்கு எழுந்துட்டு சமைச்சு வச்சுட்டு குழம்பு ரசம் கூட்டு கறி எல்லாம் பண்ணி வச்சுட்டு 8 மணிக்கு வீட்டை விட்டு நான் கிளம்பிடுவேனே, வெளியில் சாதனை பண்ணுறதுக்கு கிளம்பிடுவேனே, எனக்கு ஏன்னா அந்த தைரியம் வந்துடும். நான் எனக்குன்னு சொல்லும்போது நான் பெண்மணிகள் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த என்கரேஜிங் ப்ளீஸ் எல்லாரும் எங்கே இப்போ சாய்ராம் வந்திருக்கார் இங்கே, அவர் ஒரு முறையான இத்தனை வருஷங்களில் அவரோ என்னுடைய மாமியாரோ மாமனாரோ இது என்ன சும்மா பாடின்னு இருக்கேன், போதும் நிறுத்து அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருந்தா நான் இன்றைக்கி இங்கே இருக்க மாட்டேன். எஸ், என்னுடைய டியூட்டியை நான் செய்யணும், அதே சமயத்தில் அவங்க அந்த சமயம் வரும்போது கை கொடுக்கணும். இது 2 பக்கமும் இருக்கும்போது பெண்மணிகளால் நிச்சயமாக சாதிக்க முடியும். கல்யாண மாலை போல் ஒரு நிறுவனங்கள் ஐடியல் பேர் அப்படின்னு பேர் பண்ணி விடுறாங்க. ஏன்னா மேரேஜ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிசிஷன் இன் ஒன்ஸ் லைஃப். அதை பண்ணும்போது இந்த தன்மைகளை பார்த்து நம்ம செய்யும்போது அது ஒரு பெரிய பவர் ஃபார் தீஸ் விமன். அது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் எல்லா பெண்மணிகளுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் குறைக்காதீங்க. நம்மளால் எல்லாமே முடியும். இசையின் பயணம் உன்னதாக இருக்க வேண்டும், வாழ்க்கையின் அழகு கூட வேண்டும். கல்யாண மாலை, சன் டிவி போன்ற நிறுவனங்கள் அவர்களுடைய தொண்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் அவர்களினுடைய இசை கச்சேரியில் லயித்து கேட்டு மயங்கி இருக்கிறோம் பலமுறை. ஆனால் பேச்சு கச்சேரியில் மயங்கியது என்பது இதுதான் முதல் முறை. பெண்கள் எப்படி சாதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு டிப்ஸையும் அழகாக கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு கல்யாண மாலை மிகப்பெரிய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றது. திருமதி விசாகா ஹரி அவர்கள், இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான கலவை. அண்ணா ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அவர்களினுடைய கதைகளை, கதா காலட்சேபத்தை என்னுடைய வயதை ஒத்தவர்கள், எனக்கு மூத்தவர்கள் நிறைய கேட்டிருப்போம் நம்ம தான். அதே மாதிரி நாங்கள்லாம் வெஸ்ட் மாம்பலத்தில் வளர்ந்தவங்க.
அயோத்தியா மண்டபத்துக்காகவே வெஸ்ட் மாம்பலத்தில் வீடு வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது மாதிரியாக வெஸ்ட் மாம்பலத்தில் வளர்ந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான கதையை கேட்டு வளர்ந்தவர்கள் தான். அதே போல்தான் அவருடைய குருவை பற்றி இங்கே வீடியோ போட்ட பொழுது இப்போ நம்ம எம்எஸ் அம்மாவை பற்றி சொல்லுவா, அந்த தியாகராஜரை பற்றி சொல்லும் பொழுதே கை இப்படி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லால்குடி ஜெயராமன் அவர்கள்னு குறிப்பிட்ட பொழுதே அவருடைய கை இப்படி போனது. அதுதான் வளர்ப்பு அப்படிங்கிறது. அது மாதிரியாக லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய கச்சேரியை கேட்டு, வயலின் இசையை கேட்டு நாம் எல்லாம் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த இரண்டின் கலவையாகவும் இவர் உருவெடுத்த பொழுது ஆஸ்திக சமூகமே அப்படியே மெய்மறந்து போனது அப்படின்னு தான் நாம் சொல்லணும். அதாவது அந்த ஹரிகதா என்னும் கதை சொல்லும் பாணியை இன்றைக்கு அவருடைய இனிமையான சங்கீதத்தின் மூலமாகவும் அவருடைய எளிமையான அந்த கதை சொல்லும் பாங்கோடும், விசாகா ஹரி கதை சொல்கிறாங்க அப்படின்னாக்க அப்படியே சாரியாக குடும்பமாக வந்து அரங்கத்தை அப்படியே நிறைத்தார்கள். அந்த நிறைத்தது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போய் அதை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க எல்லாரும். தன்னுடைய நண்பர்களோட உறவினர்களோட பகிர்ந்துக்கிறது, அந்தம்மா என்னமா பேசினா, அந்த பொண்ணு என்னமா பேசித்து அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்லாகித்து போனார்கள். அது மாதிரி பக்தியில் ஒரு புரட்சியை செய்தவர் என்றால் அது விசாகா ஹரி என்று நாம் சொல்லலாம். நான் அருணா சாய்ராம் அவர்களை பற்றி சொன்னது போல தான் இவருடைய கதையை நான் நிறைய கேட்குறேன். ஆரம்ப காலத்தில் நான் நேராக போய் கேட்டிருக்கேன். சுந்தரகாண்டம் சொல்லும் பொழுது வால்மீகியினுடைய ராமாயணத்தையும் எடுத்து தியாகராஜர் கிருதிகளையும் எடுத்து அவர் சொல்லும் பொழுது ஹனுமார் சீதைகிட்ட பேசினார்னே தோணாது. ஹனுமார் ஏதோ நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி நமக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பேரானந்தத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அது விசாகா ஹரியால் தான் ஏற்படுத்த முடியும். குருவாயூரப்பன் கதையை நீங்கள் கேட்டால் காத்து வாக்கில் குருவாயூரப்பன் கேரளாவுக்கு போயிட்டாருங்கிறத பற்றி நம்ம கேட்குறோம். ஆனால் நமக்கு என்ன தோன்றும்னா, இவருடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே காத்து வாக்கில் கிருஷ்ணன் தமிழகத்திற்கு வந்துவிட்டாரோ என்று தோன்றும். அது மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியவர். கதை சொல்லுவார். அந்த இசை என்பது ஒரு மேன்மையான இசை. அப்பேற்பட்ட ஒரு பேரானந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விசாகா ஹரி அவர்கள் அழகெனப்படுவது ஆன்மாவின் தேடல் என்று பேச வருகிறார். ஸ்ரீ குருபியோ நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் இவர்கள் எல்லோரும் பேசின பிறகு நான் பேசணுமா அப்படிங்கிற யோஜனையில் தான் இப்போ மைக்கையே பிடிக்கிறேன். ஏன்னா கேட்ட பிறகு அப்படியே மெய் சிலிர்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஒவ்வொருத்தர் பேசினதுமே இது அவர்களுடைய லைஃப்பை நமக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி அது அப்படியே கண் முன்னாடி விஷுவலாக ஒவ்வொருத்தருமே, சிவசங்கரி அவர்களும் சரி, மனிதநேயம் தான் அழகு அப்படின்னு அழகாக ஒவ்வொருத்தரும் அழகுனா அந்த அழகுங்கிற இந்த டைட்டில் இன்றைய தினம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகாக சிறப்பாக பேசி அது உள்ளத்திலிருந்து பேசின வார்த்தைகள் ஒவ்வொருத்தருமே. இன்றைக்கி தான் தெரியும் எனக்கு அகர்வால்ஸ்லாம் நம்ம மாமா அத்தை அப்படிங்கிறது. திருமதி அனிதா குப்புசுவாமி அவர்கள் ஒரு தமிழ் பெண் பேசினா இந்த அளவுக்கு ஒரு தமிழ் பேச முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை. அவ்வளோ ஒரு கோட்பாடுகளோட தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இப்போதான் எனக்கு புரியுறது. சவுத் என்ன நார்த் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு பவுண்ட்ரிலையோ ஒரு மேப்லேயோ தான் இருக்கே தவிர மனதளவில் உண்மையில் நம்ம எதை ரசிக்கிறோமோ நம்ம அதுவாக ஆயிடுவோம். அந்த மாதிரி திருமதி ஹேமலதா அவர்கள், திருமதி அருணா சாய்ராம் அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு காமனாலிட்டி எனக்கு இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. பொதுவாக இன்றைய தினம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் கல்யாணமே வேண்டாம், ஏன்னா வி வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸை நிறையா பேர் மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கிறது. அது பாக்கியமா துர்பாகியமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்போ ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே சப்போர்ட் ஆஃப் தியர் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி அண்ட் தியர் என்டையர் மாமனார் மாமியார் மைத்துனர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இங்கே நம்ம அவார்ட் கொடுக்குற அத்தனை பேருமே தம்பதியாக சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எல்லாரும் இது ஒரு குடும்பமாக இது பார்க்கும்போது தான் தெரியறது எவ்வளோ ஃபேமிலிங்கிற இந்த கலாச்சாரம் கல்ச்சர் இந்த பரம்பரை முக்கியமான ஹார்ட் கோர் வேல்யூ நம்ம பாரத தேசத்துக்கே. வெஸ்டர்னர்ஸ் நம்மளுடைய இந்தியாவை பாரத தேசத்தை கை கூப்புறதுக்கு காரணமே நமக்கு மட்டும்தான் இந்த ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது இது பதிஞ்சு ரத்தத்திலேயே ஊறி. திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் சொன்னது போல
3-4 வருடங்களாக என்னை தொடர்ந்து கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வர முடியாது. ஆனால் இன்றைய தினம் தோன்றுறது ப்ராபப்ளி 25வது கிராண்ட் 25th இயரில் கலந்து கொள்ளணும் என்று இறைவனுடைய சித்தம். ஏன்னா இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே ஒரு 25 வருஷங்கிறது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். பட் இதை விட ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அடுத்த 25 வருஷம் தான் இருக்க போகிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் சொசைட்டி, யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயாச்சு. இவர்கள் பாரம்பரியம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு உணவுலேருந்து உடையிலேருந்து சொன்னார்களோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஏன் நான் அப்படி பண்ணக்கூடாது, ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் நான் நாயே வளர்க்கக்கூடாது, ஏன் குழந்தைய வளர்க்கணும், குழந்தை என்ன திரும்பி எனக்கு செய்ய போகிறதா, எவ்வளவோ கேள்விக்கு பதில்கள் கேட்கக்கூடிய நிலைமையிலையோ இல்லை கேட்குற அந்த காதோ இல்லை அறிவோ மனதோ ஓப்பனாக இருக்கான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் இஸ் கோயிங் டு பி மோர் சேலஞ்சிங். ஆனால் இந்த சேலஞ்சில் கடவுளுடைய சித்தத்தால் இன்னும் நிறைய பேரை சேர்த்து வச்சு கல்யாணம்ங்கிற அந்த கோர் கான்செப்டை திருமதி மீரா நாகராஜன் ஒரு மூவியை பற்றி சொன்னாங்க. எப்படி அந்த பொண்ணு மாறி வந்துடுத்து, ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணு மாறிடுது. ஆனால் அந்த பையனோட போயிடாமல் கல்யாணம் ஆகி அப்போ தான் இறங்கியிருக்கு இல்லையா. ஆனால் அந்த பையனோட போகாமல் தன்னை கல்யாணம் பண்ணிட்டு அந்த கணவரோட தான் போவேன்னு அந்த வில்லேஜ்லேயே அடம் பிடித்த நாடு நம்ம நாடு. அப்போது நம்மளுடைய நாடு எப்பேற்பட்ட நாடுனா இன்னி வரைக்குமே கை பிடித்தவனை இவர் தான் நமக்கு சோல்மேட்ஸ், இவர் நமக்கு நம்மளுடைய ஆத்மபந்து அப்படிங்கிற அந்த த்ரூ அவுட் த சேலஞ்சஸ் ஒரு பெரிய அச்சீவருங்கிறது அந்த ஜேர்னியை த்ரூ அவுட்டாக அவரோட சேர்ந்து எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி அது த்ரூ அவுட்டாக அந்த ஃபேமிலியோட அந்த ஒர்க்கில் அந்த அச்சீவ் பண்ணாதான் அது ஒரு முழுமையான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது. அதுதான் உண்மையான அழகு மனித நேயமா, அழகு கலையின் தரிசனமா, அழகு வானத்தை தொடுறதா அல்லது அழகு பாரம்பரியமா அப்படின்னு ஒவ்வொருத்தர் அழகை பற்றி பேசும்போது இதுக்கெல்லாம் காமன் த்ரெட்டாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு ஆன்மாவின் தேடலே அழகு. இந்த எல்லாமே ஆன்மாங்கிற பேஸ். பாரதியார் கவிதை ஞாபகம் வருது. சரஸ்வதி தேவி ஞானத்துக்கு நாலேஜுக்கு உண்டான தேவதை எங்கே இருக்கா? எல்லாருக்கும் தெரியும், வெள்ளை தாமரையில் உக்காண்டிருப்பான். அப்படி தான் ஆரம்பித்தார் பாரதியார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். அதுக்கப்புறம் மேலே தேட ஆரம்பித்தார். வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். தாமரை மேலே மட்டும் இல்லை, வீணையனுடைய ஒலியிலையும் சரஸ்வதி தான் இருக்கா. அப்புறம் மேலே தேடுறார். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உளத்தில் இருப்பாள். கவிதை பாடுற அந்த பாரதியார் பாடுறார், என்னிடத்துலையும் சரஸ்வதி தான் இருக்கிறா. ஏன்னா கவிதை பாடுற அந்த கவித்துவத்திலையும் அவள் தான் சரஸ்வதி தான் இருக்கா. அதே மாதிரி அது என்னமோ ஒரு கவி பாடினாதான் ஓஹோ ஒரு போயமில் தான் சரஸ்வதி கட்டாட்சம் அப்படி ப்ரில்லியண்ட்டாக எம்எஸ் படிச்சுட்டா பிஹெச்டி படிச்சுட்டானா சரஸ்வதி கட்டாட்சம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்ப, உனக்கு நல்லபடி கல்யாணம் ஆகும், நீ நல்ல ஃபேமிலியோடு இருப்ப அப்படின்னு கருணை வாசகத்தூள் பொருளாவாள். கருணை வாசகம். உலகமே நல்ல விதத்தில் போகணும், சொசைட்டி நல்லபடி இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கருணை வாசகத்தில் சரஸ்வதி இருக்கா. இன்னும் மேலே தேடிட்டு போகிறார். மாதர் தேங்குரல் பாட்டில் இருப்பாள். பாட்டில் இருக்கா. கலையின் தரிசனம் இசையில் கேட்டோம். அதற்கு முன்னாடி மக்கள் பேசும் மழலையில் உள்ளாய். மக்களுடைய மழலையிலையும் சரஸ்வதி இது கடம் படம்னு உருட்டி அதோக்ஷஜன் திரையம்பக்கன்னு சொன்னாதான் சரஸ்வதி கட்டாட்சம்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு கோவிந்தா கூட சொல்ல தெரியல, ஏழுமலையானுக்கு கோவிந்தான்னு அது குட்டி கையால் இப்படி அடித்தா கூட அது சரஸ்வதி கட்டாட்சம் தான் அப்படின்னு மக்கள் பேசும் மழலையில். அந்த மாதிரி கோதகன்ற தொழிலுடைய தாக்கி குலவு சித்திரம் கோபுரம் கோயில் ஈதனைத்தின் எழிலுடை உற்றாள் இன்பமே வடிவாகிட பெற்றாள். இப்படி எல்லாம் சித்திரம்
அழகான பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், கோபுரம், கோவில் எல்லாத்துலேயும் சரஸ்வதி இருக்கான்னு சொல்லிகிட்டே வந்தவர் தேடினேன். ஆனால் நான் வெளியில் தேடின வரைக்கும் எனக்கு புரியல. அப்புறம்தான் புரிஞ்சது, உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன், ஓதும் வேதத்தில் உள் நின்றொளிர்வாய். வெளியில் தேடக்கூடாது. ஆன்மாவின் தேடல் அப்படிங்கிறது வெளியில் நம்ம கடவுளை தேடுற வரைக்கும் அவர் கடந்தும் இருக்கார், உள்ளேயும் இருக்காருங்கிறதுனால தானே கடவுள். வெளியில் தேடுற வரைக்கும் அழகை வெளியில் தேடி 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 இது அழகா அது அழகா இல்லை, ஆனந்தம், சௌக்கியம், ப்ளஷர், கம்ஃபர்ட். அங்கே சிவசங்கரி மேடம் அவர்கள் சொன்னால் எப்படி ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்லேருந்து ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ணி அந்த பர்பஸே மாறிடுது. ஏன்னா அழகை நம்ம எங்கே தேடுறோன்னா ஒரு நெக்லஸ்லேயோ ஒரு புடவையிலையோ ஒரு அழகான ஒரு மூஞ்சியிலேயோ வெளியில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று தான் ஆரம்பித்தார்கள். அந்த மாதிரி அழகை வெளி அழகு இல்லை, அழகு உள்ள அழகு. அப்போது வெளியில் அழகாக இருந்து உள்ள அழகாக இல்லைன்னா அந்த அழகை ரசிக்க முடியாது யாராலையுமே. பூத்தனை பாகவதத்தில் ரொம்ப அழகு பண்ணிட்டு தான் வந்தா, கம்பராமாயணத்தில் ஷூர்பனக்கா அழகு பண்ணிட்டு தான் வந்தா. அவளுடைய அழகு 5 நிமிடத்தில் புலப்பட்டுடுத்து. அது அழகியா அரக்கியா? பொதுவாக நம்ம சொல்கிறது உண்டு, பியூட்டின்னு சொல்கிறவா எல்லாருமே பாட்டின்னு ஆக வேண்டிய ஒரு காலம் எப்போவுமே உண்டு. அப்போது அழகுங்கிறது வெளியில் தேடுற வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஆனந்தமோ அந்த சௌக்கியமோ அந்த அழகோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன். அது தேடுறதுல இல்லை, உணர்தல். நல்ல மனிதர்களுக்கு எதுவுமே அழகாக தான் தோணும். அருவருப்புன்னு எதையுமே தோணாது. கை கால் இல்லாதவனையோ ஒரு குருடனையோ அழகுந்தான் தோணும். ஏன்னா அவனுடைய குணம் பார்த்து, குணத்தை கல்யாணமே பேஸே குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே தவிர அழகை பார்த்தோ இல்லை அவனுடைய அறிவை பார்த்தோ. 2 PhD 2 MS இருக்கும், ஆனால் ஒரு ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணோங்கிற அந்த அறிவு இருக்காது. அந்த பேருக்கு பின்னாடி 1000 டிகிரி இருக்கலாம், ஆனால் குணம். அதனால தான் ருக்மணி தேவியெல்லாம் பாகவதத்தில் சொல்லும்பொழுது, ஒரு பெரிய துவாரகாதீசன் அரண்மனை கட்டிட்டான் கிருஷ்ணன்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளா அப்படின்னா இல்லை. வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்திம், மாடு மேய்க்கிற அந்த கண்ணன் தான் எனக்கு வேணும். ஏன்னா அந்த மாடு மேய்க்கிறவன் தான் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா கூட மலையே தூக்கி காப்பாற்றுற கண்ணன் அப்படின்னு. இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஆதாரத்தில், எந்த ஜாதகம் பார்க்குறா, எல்லாம் பார்க்குறா, படித்தவனான்னு பார்க்குறா, அது யூஎஸில் இருக்கானா இல்லை இங்கே இருக்கானா, இல்லை எவ்வளோ வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்கா, எல்லாம் 1000 கேட்குறோமே. அந்த காலத்தில் ஒன்று தான் கேட்போம், பையன் நல்ல பையனா, பொண்ணு நல்ல பொண்ணா, பொண்ணு நல்ல பொண்ணா, பையன் நல்ல பையனா. மீதி எல்லாம் அப்புறமே வந்துடும். அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், சேர்ந்து நல்லது நல்ல பண்பு அந்த ஆன்மாவின் தேடல் இருந்துருத்துனா நல்லவனா ஒரு ஸ்பிரிச்சுவல் growth. நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம், கண்ணுக்கு சாப்பாடு போடுறோம், வாய்க்கு மட்டும் இல்லை. கண்ணு விதவிதமான காட்சி பார்க்கறது கண்ணுக்கு சாப்பாடு, காது விதவிதமாக வம்பெல்லாம் கேட்கறது காதுக்கு சாப்பாடு. அதெல்லாம் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, 5 இந்திரியங்களுக்கும் சாப்பாடு போடுறோம். இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போடுறோம். இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டால் எப்படி அந்த ஒரு விருட்சத்தில் ரூட்ஸில் தண்ணி விட்டால் தனித்தனியாக இலைக்கு தண்ணி விடுறது, இந்த தனித்தனியாக பிரான்ச்சுக்கு கிளைக்கு தண்ணி விடுறது, அப்புறம் தனித்தனியாக அந்த பழத்துக்கு தண்ணி விடுறது, அப்படி கிடையாது. ரூட்டில் தண்ணி விட்டால் தானாக அது பச்சை பசேர்னு நிறைய நல்ல பழமாக கொடுக்கும். அந்த மாதிரி ஆன்மாங்கிறது நமக்கு ரூட். அந்த ரூட்டுக்கு தண்ணி விட்டால் தானாக நல்ல சொசைட்டி, நல்ல குழந்தைகள், நல்ல பிரஜைகள், நல்ல எதிர்பார்ப்புகள், இந்த மனித நேயம், வானத்தை எட்டுறது, கலையின் தரிசனம், பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்த குழந்தைகளாக நல்ல குழந்தைகளையே சூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள். அந்த டெசிஷன் கிளாரிட்டி, எனக்கு இதுதான் வேணும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 2 மாப்பிள்ளை ஆப்ஷன் இருந்தது ஒரு பொண்ணுக்கு. ஒரு அழகான நல்ல படித்த பண்புள்ள ஒரு மாப்பிள்ளை, சம்பளம் குறைச்சல். இன்னொருத்தர் ரொம்ப நிறையா சம்பளம், கோடியில் சம்பளம். இந்த 2 ஆப்ஷனில்
இது வந்து ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போது அந்த அப்பா வந்து, நீ போய் பாரு, உனக்கு யார் பிடிச்சிருக்கோ நீ கல்யாணம் பண்ணு. ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நீங்கள் நல்லவங்களா, நீங்கள் நல்ல எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லையா, இப்போது பெண்களையும் கேட்க வேண்டியிருக்கு, குடிப்பழக்கம் இல்லையா, இது நீங்கள்லாம் நல்ல பெண்களாக இருக்கீங்களே, எல்லாரையும் கேட்க வேண்டியிருக்கு, இந்த சைடு அந்த சைடு. அந்த மாதிரி இல்லை, சில பேர் அப்படி இருந்தால் தான் வேணும்னே சொல்கிறாங்க. அதுவும் எனக்கு புரியறதில்ல. ஸோ அந்த பாரம்பரியம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. இப்போது ப்ராபப்ளி இன்னும் இந்த அமெரிக்கா வெஸ்ட்டு இஸ் மோர் இண்டியனைஸ்ட் அண்ட் மோர் பாரதியா தென் பாரத தேசம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போது திரும்பியும் ஸ்ரீமதி அனிதா குப்புசுவாமி சொன்ன மாதிரி மறுபடியும் நம்ம பாரம்பரியத்தை திரும்பி கொண்டு வரத்துக்கு நிறைய பிரயத்தனப்படணும், முயற்சி பண்ணணும். இப்போ அந்த பொண்ணோட கதைக்கு வருவோம். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு, நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க, நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க. அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பணக்காரனாக இருக்கிறவன் ஒரு வைரமோதிரத்தை கொண்டு வந்தான். சாமானிய பாரம்பரியத்தை பண்பை மதிக்கிறவன் ஒரு முழம் மல்லிப்பூ வாங்கின்னு வந்தான். மல்லிப்பூ தானே வாங்கின்னு வந்தான்னு வாண்டான், வைரமோதிரம் வாங்கின்னு வந்தவனை வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுற இந்த மைண்ட் எப்படி இப்படி வந்தது அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி முறை என்ன பண்புகளை சொல்லி கொடுக்கணுமோ, எதை சிலபஸாக வைக்கணுமோ அந்த சிலபஸ் இல்லை. அதனால எல்லாமே கொலைஞ்சு மாறி போய் தடம் புரண்டு, இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வரணும்னா ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டு ஆன்மாவின் தேடலை நம்ம அதிகரித்தோன்னா தான் அந்த மைண்டு, புத்தி, பஞ்சேந்திரியங்கள், நம்மளுடைய புலன்கள், ஃபிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங், எல்லாரையும் அவர்கள் சொன்ன மாதிரி அம்மானு பார்க்குற அந்த வெல்பீயிங், திண்ணையில் இருக்கிறவனையும் விருந்தோம்பல் கொடுக்குற அந்த ஒரு பாரம்பரியம், எல்லாமே அதுக்கு அடிப்படை ஆன்மாவின் தேடல். அதுவே அழகு. அந்த அழகை நம்ம போற்றுவோம், அந்த அழகையே நம்ம மேலும் மேலும் பராமரிப்போம், அதையே கொண்டாடுவோம் என்று சொல்லி மேலும் மேலும் இந்த ஆர்கனைசேஷன் பல வருடங்கள் எட்டி பெரிய பெரிய இந்த முயற்சியில் ஒரு புண்ணிய காரியம், மங்களகரமான காரியம், சோபனமான காரியம் இறைவன் அருளால் மேலே மேலே வளர்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்யணும் என்கின்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறோம்.